ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புனித இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் இயேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. என் இயேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. கோர பயங்கரமான புயலில் தோழிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாபிஷேகத்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாபிஷேகத்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் இயேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. என் இயேசுவை நாம் என்றும் போற்றி துதித்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமன்று மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமில்து மாறாதே. யாருக்கும் ஜெய தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. நார்க்கும் ஜெய தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் இயேசுவை நாம்
பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மகிமை நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். हे प्रभु, इस आशीर्वाद पाए हुए इस अच्छे महिमा भरा समय के लिए स्तुति हो। ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்க, हे प्रभु, इस दिनों में आपकी और देखने के உம்முடைய लिए, சமூகத்திலே கடந்து வர, आपके चरणों में आने के लिए, சமூகத்தை தேட, आपके चरणों को ढूंढने के நீ लिए, பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपने किया हुआ दया के लिए स्तुति हो। கடந்த நாளிலே உம்முடைய கிருபையினால பாதுகாத்து வந்தீர். पिछले दिन पूरी आपकी करुणा से मैं रक्षा இந்த किया। நாளிலும் உம்முடைய கிருபைகள் மத்தியிலே விளங்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். इस दिनों में भी आपके करुणा देकर हमें चलाइए प्रभु। ஆண்டவரே, இந்த நாளிலே हे प्रभु, इस दिनों में வேத பாட பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. इस शास्त्र के पाठ को आप लगातार चलाइए प्रभु। ஆண்டவரே, இந்த நாளில் வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள், इस दिनों में रखे हुए आशीर्वाद भलाई, நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து आपके शास्त्र को जांच कर देखकर அதிலே வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள उसके द्वारा आने वाले भलाई को पाने கர்த்தர் के लिए அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर अनुग्रह करने के लिए विनती करते வேதத்தை हैं। ஆராய்ந்து பாருங்கள், शास्त्र को जांच कर देखिए, அதனால நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். उसके द्वारा अनंत जीवन है कर कहा ஆண்டவரே, गया அந்த है। நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா तो उस प्रकार उस अनंत जीवन को पाने के लिए வேதத்தை ஆராய்ந்து பார்க்க इस शास्त्र को जांचने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். परमेश्वर अनुग्रह कीजिए। ஆண்டவரே, हे प्रभु, வேதத்தில் மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ளும்படியா शास्त्र के सारे महत्व जानने के எங்களுடைய लिए மனக்கண்கள் திறந்துள்ள பக்தன் சொன்னது போல हमारी मन की आंखों को खोल दो करके कहा हुआ भक्त के समान, மனக்கண்களை திறந்தருளும். मन की आंखों को खोल दे करके कहा हुआ भक्त ஆண்டவரே, के இந்த समान। நாளிலே हे प्रभु, इस दिनों में வைத்திருக்க ஆசத்தை பெற்றுக்கொள்ள आप रखे हुए आशीर्वाद को पाने எங்களை के लिए ஒருமுகப்படுத்தும். हमें एक मन कीजिए, வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். नम्रता से आपके हाथ में सौंपते இயேசுவின் हैं। நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता, ஆமென். आमीन। जय के गीत की किताब पर 68वां गाना 68 गाना है 68। तारीफ से शैतान भागता, तारीफ से शैतान भागता, बुड़ बुड़ से फिर आता, तारीफ से शैतान भागता, बुड़ बुड़ से फिर से आता, स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे, स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे, बुड़ आता, बुड़ बुड़ से फिर से आता, तारीफ से शैतान भागता, बुड़ बुड़ से फिर से आता। दाऊद के गीत ने सौल को छुड़ाया, दाऊद के गीत ने सौल को छुड़ाया, गड़बड़ है खत्म तसल्ली पाया, गड़बड़ है खत्म तसल्ली पाया, स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे, स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे, तारीफ से शैतान भागता, बुड़ बुड़ से फिर से आता, तारीफ से शैतान भागता, बुड़ बुड़ से फिर से आता, स्तुति के शामर डर को हटाता, स्तुति के शामर डर को हटाता, विश्वास की वचनों से गिरता है गोलियां, विश्वास की वचनों से गिरता है गोलियां, स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे, स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे, तारीफ से शैतान भागता, बुड़ बुड़ से फिर से आता, तारीफ से शैतान भागता, बुड़ बुड़ से फिर से आता, चरवाहों को राजा बनाया, चरवाहों को राजा बनाया, आराधकों को प्रमोशन निश्चय, आराधकों का प्रमोशन निश्चय, स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे, स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पाए,
तारी मछली के अंदर, योना की तारी मछली के अंदर, आज्ञा मिल गया पहुंचा निन्वे, आज्ञा मिल गया पहुंचा निन्वे। स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे। स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पावे। तारीफ से शैतान भागता, बुड़ से फिर से आता। तारीफ से शैतान भागता, बुड़ से फिर से आता। मुंह में दुरही हाथ में है वचन, मुंह में दुरही हाथ में है वचन। खुद को तोड़कर जय को दिलाता, खुद को तोड़कर जय को दिलाता। स्तुति में गाए दीवा टूटे, खुशी में गाए यरीहो पाए। स्तुति में गाए दीवा टूटे, यरीहो पाए। तारीफ से शैतान भागता, बुड़ से फिर से आता। तारीफ से शैतान भागता, बुड़ से फिर से आता। ஜெபத்தோட்ட ஜெயிக்குதுங்கள் 88வது பாடல். ஜெபத்தோட்ட ஜெயிக்குதுங்கள் 88வது பாடல். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், தேசர்
சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே சோதரம் 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 பிரைஷாலா மீனா நாம துராரபா பௌரி காமா உராரபா ஷகனி காமா மீனா நாம துராரபா. நல்ல ஆண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே பைஷாலா மீனா நாம துராரபா. ஓ மத்திக்கிறோம் தகப்பனே, நம்முடைய கிருபை இறங்கட்டும், இறக்க இறங்கட்டும், தயவு இறங்கட்டும். ஆண்டவரே சோதரம் 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 பைஷாலா மீனானா மதுராரபா பௌரி காமா. ஆண்டவரே சோதரம் 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 நல்ல ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். நம்முடைய கிருபை 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 கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம். ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். இன்மகிழ்ச்சி இன்றும் என்றும் வேதமகையா நன்மையென நாடி செல்வேன் வேத வீதியிலே. இன்மகிழ்ச்சி இன்றும் வேதமகையா நன்மையென நாடி வேத வீதியிலே. உண்மையாகவே விரைந்து செல்லுவே, உண்மையாகவே விரைந்து செல்லுவே. மகிழ்ச்சி இன்றும் என்றும் வேதமகையா நன்மையென நாடிச்ச வேத வீதியிலே. அப்போஸ்தல உபதேசம் அஸ்திவாரமே, தப்பிரமே இல்லை இயேசு கர்த்தர் வசனமே. அப்போஸ்தல உபதேசம் அஸ்திவாரமே, தப்பிரமே இல்லை இயேசு கர்த்தர் வசனமே. அப்பம் போல் பூசி ஆவி ஜீவனும் அதே, அப்பம் போல் பூசி ஆவி ஜீவனும் அதே. என் மகிழ்ச்சி இன்றும் என்றும் வேத நன்மையென நாடிச்ச வேத வீதியிலே. அன்பரின் அருள் மழை அளிக்கும் சத்தியோ, மண்ணில் வெற்றி மகிழ்ச்சி தரும் மைமையின் கிரீடம். அன்பரின் அருள் மழை அளிக்கும் சத்தியோ, மண்ணில் வெற்றி மகிழ்ச்சி தரும் மைமையின் கிரீடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் இன்பம், துன்பத்தில் இன்பம் தொல்லையில் இன்பமே. என் மகிழ்ச்சி இன்பம் என்னும் வேதமகையா நன்மையென நாடி செல்வேன் வேத வீதியிலே. என் மகிழ்ச்சி இன்பம் என்னும் வேதமகையா நன்மையென நாடி செல்வேன் வேத வீதியிலே. நல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் 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 சோதரம். स्तुति करते धन्यवाद हमारे स्वर्गीय पिता रक्षा इस सपा सोत्र नाद स्तुति करते धन्यवाद हमारे स्वर्गीय पिता रक्षा इस सपा इस सुंदर समय को आपने दिया, इसलिए आपको कोटि कोटि धन्यवाद रक्षा। इस सपा स्तुति रक्षा इस आराधना को आशीष कीजिए प्रभु।
एसपा स्तुति राजा, एसपा स्तोत्र स्तोत्र नादा राजा, एसपा वचनों को आशीष कीजिए, एसपा आप तलक संगीतों को आशीष की, इसके लिए आपको कोटि कोटि धन्यवाद राजा। एसपा स्तोत्र राजा, एसपा वचनों को आशीष कीजिए, एसपा हर एक विषय से अपने गुरु में Praise the Lord. राजा स्तोत्र। प्रार्थना करने के लिए अनुग्रह कीजिए राजा। एसपा स्तोत्र, एसपा देश भर में होने वाले हर एक आराधना को आशीष कीजिए प्रभु। एसपा हर एक प्रार्थना को आशीष कीजिए राजा, हर एक भागों पर आपका पवित्र आत्मा उतर आप चलाए राजा। एसपा स्तोत्र 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 नादा राजा, एसपा वचन सुनने के लिए अच्छा हृदय अच्छा कान दीजिए प्रभु। एसपा आपके वचनों का आज्ञा पालने के लिए आप हमें सहायता कीजिए। सूर्य से लेकर के अंत तक आप ही आपका पवित्र आत्मा चलाए प्रभु। आदर महिमा आप ही को देते राजा। उद्धार करते यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, आमेन। Hallelujah. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. इस अच्छे समय में भी परमेश्वर में आशीर्वाद கடந்த करे। நாளெல்லாம் கிருபையும் நன்மை விலகாமல் பாதுகாத்த ஆண்டவர் पिछले दिन हमें करुणा और उसकी कृपा ना हटते हुए हमें रक्षा किया இந்த प्रभु। நாளிலும் கர்த்தருடைய கிருபையும் மகிமையும் इस दिनों में भी परमेश्वर की कृपा और उसकी महिमा நம்மேல் அளவில்லாமல் வைத்து हमारे ऊपर बहुतायी उसे देकर தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीर्वाद करेगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நாளிலும் इस दिनों में भी கடந்த நாளிலே தியானித்த வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். और पिछले दिनों में जो याद करने वाले भाग को हम फिर से ले लेंगे। சோதர நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். नीति वचन की किताब 3 अध्याय उसका 33वां वचन। துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, और दुष्टों के घर पे दो श्राप है, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். और धर्मियों के वासस्थान जो है उसमें आशीष होती है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோதரம் 2 வீட்டை குறித்து நாம் பார்த்தோம். 2 घर के बारे में हमने ध्यान दिए थे। ஒரு வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, एक घर में आशीर्वाद है ஒரு வீட்டிலே சாபம் இருக்கிறது. और एक घर में श्राप है। அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட நீதிமான் வீட்டை குறித்து கடந்த நாளிலே பார்த்தோம். तो आशीर्वाद पाए हुए उस धर्मियों के घर के बारे में पिछले दिनों में हमने देखा சோதரம் था। நீதிமானுடைய கூடாரங்களை ஆசீர்வதிக்கிறவர் वो धर्मियों के तंबुओं को परमेश्वर आशीर्वाद करता அவர் है। எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார், वो किस प्रकार आशीर्वाद करता है, அவர் நீதிமான் எல்லாம் எப்படி சந்திக்கிறார் वो धर्मियों को कैसे मुलाकात करता है, என்பது குறித்து கடந்த நாளிலே பார்த்தோம். इस प्रकार पिछले दिनों में हमने ध्यान किया அதை था। தொடர்ந்து उसी लगातार அப்போ நீதிமானை கர்த்தர் எப்படி तो ஆசீர்வதிக்கிறார், धर्मियों को प्रभु कैसे आशीर्वाद करता है, நீதிமான் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது तो धर्मियों के तंबू में किस प्रकार के आशीर्वाद होते என்பது हैं। குறித்து தொடர்ந்து நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் சற்று தியானிக்கலாம். तो उस प्रकार इस वचन के द्वारा हम कई प्रकार के कार्य को देखेंगे। 37ஆம் சங்கீதம் भजन संगीता 37वां अध्याय 25வது வசனத்தை வாசிப்போமானால், उसका 25वां वचन पढ़ेंगे। நான் இளைஞனாயிருந்தேன், मैं जवान था, முதிர் வயதுள்ளவனுமானேன், अभी मैं बूढ़ा हो गया हूँ, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் तो भी धर्मी ना त्यागते हुए அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. और उसके वंश को टुकड़े के मांगते देखा नहीं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நீதிமானுடைய வீடுகளை கூடாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். तो धर्मी के घर को और तंबू को आशीर्वाद करता அப்போ है। நீதிமான் கூடாரங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? तो धर्मियों को तंबू को किस प्रकार परमेश्वर அப்போ आशीर्वाद करता है। நீதிமானுடைய சந்ததி तो धर्मियों के जो वंश है அப்பத்துக்கு குறைந்து போவதில்லை. वो कभी जो रोटी की कमी ना होती है, நீதிமான் சந்ததி நீதிமானுடைய பிள்ளைகள் और धर्मी की वंश और उनके बच्चों அப்பம் என்றால் रोटी कहेंगे तो அவருடைய ஆசீர்வாதங்கள். वो उनकी आशीर्वाद है। சோதரம் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு நாளும் அவர்கள் அலைந்து திரிவது இல்லை. उनके आशीर्वादों के लिए कभी वो भटक फिरते नहीं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சரீரத்தின்படி शारीरिक प्रकार வேண்டிய ஆசீர்வாதங்கள், चाहत की जो आशीर्वाद ஆவியின்படி வேண்டிய ஆசீர்வாதங்கள், और आत्मिक प्रकार की जरूरत के आशीर्वाद, சரீரத்துக்கு தேவையான जो ஆசீர்வாதங்களையும் शारीरिक प्रकार की जो जरूरत के आशीर्वाद சோதரம் ஆவிக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் और जो आत्मिक प्रकार की जरूरत के இந்த अनुसार के आशीर्वाद, நீதிமான் குடும்பத்திலே குறைந்து போவதில்லை. ये धर्मियों के जीवन में कभी वो कम नहीं होता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நீதிமானுடைய
குடும்பங்களிலே तो धर्मियों के परिवार में ஆண்டவர் परमेश्वर ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் குறை வைப்பதில்லை. वो आशीर्वादों को कभी वो कमी नहीं रखता है। அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை. उसकी वंश कभी वो रोटी के लिए कभी भटकते नहीं है। நீதிமானுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு நாளும் சோத்து பரிதபிக்கப்படுவதில்லை. तो धर्मी के जो वंश है, जो परिवार है, वो कभी आशीर्वादों के लिए भटकते नहीं। நீதிமான் குடும்பங்களை சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். क्योंकि परमेश्वर धर्मियों को और उनके वंश को परमेश्वर आशीर्वाद करता है। ஆசீர்வாதத்தினால தேவன் ஆசீர்வதிக்கிறவர். तो उनके आशीर्वादों से परमेश्वर उन्हें आशीर्वाद करता है। பக்தனாகிய யோபு எழுதுகிற பொழுது तो भक्त अय्यूब लिखते समय யோபின் புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரம் अय्यूब की किताब 37वां अध्याय சோத்திரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது उसका 7वां वचन पढ़ते समय சோத்திரம் அவர் தம்முடைய கண்களை वो अपनी आंखों को நீதிமான்களை விட்டு விலகாமல் वो धर्मियों से कभी ना हटते हुए அவர்களை ராஜாக்களோடு उनको राजाओं के संग சிங்காசனத்தில் ஏறவும் और उन्हें सिंहासन में बैठने के लिए உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் தேவன் செய்கிறார். और ऊंचे पद पर निरंतर उन्हें बिठाता है। அவருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலகவில்லை. तो उनकी जो परमेश्वर की आंख धर्मियों से कभी नहीं हटती है। ராஜாக்களோடு சிங்காசனத்திலும் और राजाओं के साथ सिंहासन पर உயர்ந்த ஸ்தலத்திலும் கர்த்தர் உட்காரும்படி என்றைக்கு உட்காரும்படி தேவன் செய்கிறவர். और निरंतर ऊंचे पद में उन्हें बिठाता है। அப்போ நீதிமான் சந்ததி तो धर्मियों की जो वंश है ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது இல்லை. वो कभी वो बिना आशीर्वाद के नहीं रहते हैं। அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தடைப்பட்டு தரித்திர வாழ்க்கை வாழ்வதில்லை. और वे लोग आशीर्वाद की रुकावट पाते हुए कभी दरिद्र नहीं बनते हैं। அதான் அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதில்லை என்றால் दरिद्रராக அவர் வாழ்வது இல்லை. कोई रोटी के लिए कभी भटकते नहीं कहेंगे तो वो दरिद्र बन के कभी नहीं फिरते हैं। ஆசீர்வாதம் இல்லாமல் அவர்கள் வாழ்வது இல்லை. वो बिना आशीर्वाद के कभी वो जीवन नहीं जिएंगे। பக்தனாக யோபு புஸ்தகத்தின் மூலமாக தேவன் சொல்லுகிறார். तो भक्त अय्यूब के किताब के द्वारा परमेश्वर कहते हैं அப்ப நீதிமானை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். तो धर्मियों के ऊपर परमेश्वर की नजर लगी रही है। அவரை விட்டு விலகவில்லையா? और उससे कभी वो दूर नहीं हटा है। அப்ப தேவனுடைய கண்கள் तो परमेश्वर की दृष्टि நீதிமானை விட்டு விலகவில்லை. वो धर्मियों से कभी दूर नहीं हटता है। அப்ப அந்த நீதிமானை கர்த்தர் பார்க்கிறார். तो धर्मियों को परमेश्वर देखता है। அவனை ஆண்டவர் उसे परमेश्वर ராஜாக்களோட சிங்காசனத்தை தேவன் உட்கார வைக்கிறார். वो राजाओं के साथ सिंहासन में उन्हें बिठाता है। உயர்ந்த ஸ்தலத்திலே और ऊंचे स्थान में அவர் எப்போது உட்கார்ந்து இருக்கும்படி தேவன் செய்கிறார். वो निरंतर उन्हें वहां पर बिठाता है। அப்ப தேவன் அவர்களை உயர்த்தி தேவன் ஆசீர்வதிக்கிறார். तो परमेश्वर उन्हें ऊंचाई पे बिठाकर उन्हें आशीर्वाद करता है। நீதிமான் வருகிற ஆசீர்வாதங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். तो धर्मी के द्वारा आने वाला आशीर्वाद को जरा सोच कर देखिए। நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. तो धर्मी जो है कभी वो त्यागता नहीं है। அவன் ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் தடைபட்டு போவதில்லை. और उसकी आशीर्वाद भी कभी रुकावट नहीं पाती है। ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் குறைபட்டு போவதில்லை. और आशीर्वाद कभी कमी भी नहीं होता है। அவன் நீதிமான் எப்போதும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். क्योंकि परमेश्वर धर्मियों के ऊपर निरंतर दृष्टि लगाए रहता है। எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். और निरंतर उसकी दृष्टि हम पर रहती है। தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவரா இருக்கிறார். हमारी सारी जरूरतों को पूरा करता है। சரீர நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், शरीर प्रकार की भलाई, आत्मिक प्रकार की भलाई, குடும்ப நன்மைகள், और परिवार की भलाई, பிள்ளைகள் நன்மைகள், और बच्चों की भलाई, எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறவர். सब कुछ जो ठीक तरीके से करता है। அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். वही भजन संगीता वाला कहता है 34ஆம் சங்கீதத்திலே 34वां भजन संगीता पर 34ஆம் சங்கீதம் 34वां भजन संगीता 15வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது उसका 15वां वचन हम पढ़ते समय கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது. परमेश्वर की आग, यहोवा की आग धर्मियों पर लगी रहती है। அப்ப ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் மேல் நோக்கமாக தான் இருக்கிறது. तो परमेश्वर की नजर जो है हम पर ही लगी रहती है। அவன் எப்போது கர்த்தரை தேடுகிறான், वो हमेशा परमेश्वर को खोजता है, எப்போது கூப்பிடுகிறான் निरंतर उसको बुलाता है என்று கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார். ऐसा ध्यान लगा सुनने वाला प्रभु है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கர்த்தர் கவனமா இருந்து அவனை விசாரித்து तो परमेश्वर हम पर ध्यान लगाकर हमें पूछताछ कर எல்லா தேவைகளை கர்த்தர் நேர்த்தி செய்கிறவர். हमारी सारी जरूरतों को ठीक तरीके से करता है। அவர் அதினத்தின் காலத்திலே वो उस काल में
அவர் அதினத்தின் காலத்திலே उस काल में சகலத்தினத்தை செய்கிறவர். वो सबको ठीक तरीके से करने वाला प्रभु है। அதினத்தின் காலத்தில் எல்லாவற்றினத்தை செய்கிறவர். उस काल में वो ठीक तरीके से सब कार्य को करने वाला। ஆகையால் தான் நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறது. इसलिए धर्मियों के बारे में जो शास्त्र कहता है, மத்திய புஸ்தகம் मत्ती की किताब, நீதிமொழி புஸ்தகத்துல नीति वचन की किताब 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானா, 4 अध्याय में हम पढ़ेंगे तो 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல 4 अध्याय में 18 वचन, அப்போ நீதிமான் तो धर्मी அவருடைய வாழ்க்கை उसके जीवन जो है ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा गया है। நீதிமானுடைய பாதை और धर्मी की जो चाल है நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் वो बीच दोपहर तक वो बीच में பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். वो चमकती हुई ज्योति के समान है। அப்ப நீதிமானுடைய வாழ்க்கை तो धर्मी की जो जीवन है நடுப்பகல் போல वो बीच दोपहर के समय में அதிகமாக பிரகாசிக்கிறதா இருக்கும். वो अधिकता से चमकती हुई दिखाई देती है। நீதிமானுடைய வாழ்க்கை எல்லாம் तो धर्मी के जीवन सब மங்கி போகிறது அல்ல. वो कभी धुंधला नहीं होता है। நீதிமான வாழ்க்கை எல்லாம் धर्मी के जीवन இடறி போகிறது அல்ல. वो कभी लड़खड़ाता नहीं। நல்ல உச்சி வெயில் எப்படி இருக்கிறதோ अच्छे तरह से जो बीच की दोपहर की जैसा 12 बजे रहता है, அவன் வாழ்க்கை उसी तरह उसका जीवन அதிகமாக பிரகாசிக்கும். अधिक से चमकती है। உச்சி வெயிலை போல அவிதமாய் அவன் வாழ்க்கை பிரகாசித்து जो हमारे सिर की धूप में जो खड़ी धूप उस समान चमकती है। நீதிமானுடைய சந்ததிகள், तो इसी तरह जो धर्मी की जो वंश है நீதிமானுடைய குடும்பங்கள் और धर्मी की जो परिवार है, ஒரு நாளும் எந்த ஆசீர்வாதத்துக்கும் அவர்கள் இறைந்து திரிவது கிடையாது. वो कभी भी कोई भी आशीर्वाद के लिए भटकते नहीं है। அவர் உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்த்தி வைக்கிறார். वो उन्हें ऊंचे स्थान में उन्हें बिठाता है எப்போது அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். और निरंतर उन पे दृष्टि लगाए रहता है। அவருடைய வாழ்க்கை और उनकी जीवन நடுப்பகல் உச்சி வெயில் போல वो एक कड़क धूप के समान என்றைக்கும் பிரகாசமாக இருக்கிறது. वो हमेशा वो चमकती है। அப்ப இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். तो आज अब सोच के देखिए, அப்ப நீதிமானுடைய வாழ்க்கை நமக்குள்ளே இருந்தால், तो धर्मी की जीवन यदि हमारे अंदर होगा तो, நீதிமானுடைய ஜீவியங்கள் நமக்குள்ளே இருந்தால், जो धर्मी के जीवन हमारे अंदर होगा तो, நீதிமானுடைய அனுபவங்கள் நமக்குள்ளே இருந்தால், और धर्मियों की जो अनुभव हमारे अंदर होगा तो, கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறவராய் तो இருக்கிறார். परमेश्वर यहोवा इस प्रकार के आशीर्वाद को हमें देना चाहता है। கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். तो इस प्रकार के आशीर्वाद को हमें वो देता है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஸ்தோத்திரம். இரண்டாவது பார்ப்போமானால், और दूसरा हम देखते समय அதே 37ஆம் சங்கீதத்திலே उसी 37वां भजन संगीता में 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, 29वां वचन पढ़ते समय, அப்ப நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு तो धर्मी लोग पृथ्वी पर प्रभुता என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். और निरंतर सदा उसमें बसे रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, और दूसरा जो है, நீதிமான்களுக்கு என்று இந்த பூமியில் சில உரிமைகளை வைத்திருக்கிறார். और धर्मी लोगों के लिए इस पृथ्वी में कई प्रकार के अधिकार को रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சில உரிமைகளை தேவன் வைத்திருக்கிறார். कई प्रकार के अधिकारी को रखा है परमेश्वर। அந்த உரிமைகளை वो हक को இந்த நீதிமான்கள் ये धर्मी लोग जो है பெற்று சுதந்தரித்துக் கொள்வார்கள். वो पाकर उस पे आजादी पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நீதிமான்கள் तो धर्मी जो है இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, इस पृथ्वी में रहने वाले आशीर्वादों को இந்த பூமியில வைத்திருக்கிற சகல நன்மைகளை, और पृथ्वी में रखे हुए सारे भलाइयों இந்த को பூமியில் இருக்கிற சகல அதிகாரங்களை, और इस पृथ्वी में सारे अधिकारों இந்த को பூமியில வைத்திருக்கிற சகல ஆளுகையும் और इस पृथ्वी में रखे हुए सारे राज அவர் कर சுதந்தரித்துக் கொள்வார்கள். वे लोग उस पे आजादी अधिकारी அதிலே அவர்கள் வாசமாயிருப்பார்கள். उसमें वे निवास करेंगे। அப்ப இந்த பூமியில இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள், அதிகாரங்கள், तो इस पृथ्वी में रहने वाले सारे आशीर्वाद, उसके सारे अधिकार, எல்லாவற்றையும் सारी चीजों को இந்த நீதிமான்கள் தான் ஆளுகை செய்வார்கள். ये धर्मी लोग ही उस पर राज करेंगे। அதான் சுதந்தரித்துக் கொள்வார்கள். वो ही उस पे आजादी का அது पाएंगे। அவர்கள் உரிமை. उसका उन लोगों का हक है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதிலே அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். और उसमें वे निवास भी करेंगे। அதிலே அவர்கள் தங்கி இருப்பார்கள். और उसमें वे लोग ठहरेंगे। அதிலே அவர்கள் குடியிருப்பார்கள். और उसमें वे लोग बसे रहेंगे। அதான்
இதே சங்கீதத்திலே वही भजन संगीता में 37 சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானா वही 37 में 11 पढ़ते समय சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து और नम्र लोग पृथ्वी पर अधिकारी होंगे, மிகுந்த சமாதானத்தினாலே बड़ी शांति के कारण மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். वो आनंद मनाएंगे। அப்ப இந்த பூமியை சுதந்தரித்து तो पृथ्वी पर இந்த विजय पाकर பூமியிலே पृथ्वी में அவர்கள் वे लोग சமாதானத்தோடு वे शांति के साथ சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். और शांति के कारण वे आनंदित और அப்ப मनाएंगे। நீதிமான் இந்த பூமியை சுதந்தரிக்கணும். சுதந்தரிக்கும் போது धर्मी जो इस पृथ्वी पे अधिकार करते இந்த समय, பூமியை சுதந்தரிக்கும் போது என்ன நடக்குது? ये पृथ्वी पर अधिकारी करते समय क्या होता है? சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். वो शांति के कारण आनंद मनाएंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சமாதானத்தினாலே நிரம்பி இருப்பார்கள். वे शांति के साथ भरे हुए रहेंगे மன மகிழ்ச்சியினாலே நிரம்பி இருப்பார்கள். और मन के आनंद से वो भरे हुए ஒரு होंगे। துன்மார்க்கம் அப்படி இருக்க முடியாது. लेकिन दुष्ट वैसा नहीं हो पाएगा। துன்மார்க்கமா வாழ்கிற வாழ்க்கை அப்படி இருக்காது. लेकिन दुष्ट के जीवन वाला उस प्रकार नहीं होगा। நீதிமானாய் ஒரு தேவப்பிள்ளை வாழ்வார்களானால் यदि परमेश्वर के लोग धर्मी के जीवन இந்த जिएंगे तो பூமியில் இருக்க சகல உரிமைகளை அதிகாரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். इस पृथ्वी के सारे अधिकारी और हक को वे पा लेंगे। அவர்கள் உரிமைகள் அதிகாரம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற பொழுது वे अधिकारी और हक को पाते समय சமாதானமாய் வாழ்வார்கள். वे शांति के साथ जिएंगे சமாதானமாய் ஜீவிப்பார்கள். और शांति के साथ जीवन बिताएंगे। சமாதானத்தோடு வாழ்வார்கள். वे शांति के साथ जिएंगे மனமகிழ்ச்சியா வாழ்வார்கள். और मन की आनंद के साथ जीवन இந்த बिताएंगे। வாழ்க்கையில இந்த ஆசி இந்த உரிமை எல்லாம் ये सारे हक जो है அந்த பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. वो पैसे को देकर हम ले नहीं सकते அந்த हैं கடையிலயும் வாங்க और முடியாது. दुकानों में भी हम खरीद नहीं सकते। நீதிமானா இருந்தாதான் हम धर्मी बनकर रहेंगे तो ही இதை சுதந்திரிக்க முடியும். तो पृथ्वी में ये सब हम இந்த अधिकार பூமியிலே पाएंगे। சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर इस पृथ्वी में शांति को रखा है இந்த பூமியிலே மனமகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். और इस पृथ्वी में मन की आनंद को இதை परमेश्वर रखा அவன் है। சுதந்திரிக்க வேண்டும். इसे हम स्वतंत्र करना இதை है, அவன் அனுபவிக்க வேண்டும். इसे हम अनुभव करना இதை है, அவன் ருசி பார்க்க வேண்டும். इसे हम चक्कर भी देखना है। ஆகையினால इसलिए அவன் நீதிமானா இருந்தாதான் वो धर्मी बनकर रहेंगे तो ही, இதை சுதந்திரிக்கான். इसलिए इस पे वो आजाद அநேக बनाएगा। வாழ்க்கை சமாதானம் இல்ல. क्योंकि कई लोगों के जीवन में शांति அநேக नहीं, வாழ்க்கை மனமகிழ்ச்சி இல்ல. कई लोगों के जीवन में मन की आनंद नहीं है। தண்ணி சோதனை மதுபான குடிதான் மனமகிழ்ச்சி வருகிறது. वे शराब पीने से ही उनके मन की आनंद आता है மதுபான குடிதான் சந்தோஷப்படுகிறான். और शराब पीने से ही वो आनंद होता है। பலவிதமான சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை செயல்பட்டால் தான் மனமகிழ்ச்சியா இருக்கிறான். वो कई लोग सुख भोग के जो अच्छे अनुभव जीवन बिताने पे उनको अच्छा लगता है। பணத்தின் மூலமாக மனமகிழ்ச்சி இருக்க பார்க்கிறான். कई लोग पैसे के द्वारा आनंद लेना सोचते हैं। அதெல்லாம் கொஞ்ச காலம் தான். वो सब थोड़े ही दिन के लिए है அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். और वो सब थोड़े समय के लिए होता है। பிறகு வாழ்க்கையில மாற்றங்கள் வரா. उसके बाद जीवन में बदलाव आता है। அதேபோல் பழைய வாழ்க்கை வந்துரும். उसी तरह जूना जो கவலை அவனை ஒடுக்கும். और चिंता उसे तोड़ता है பாவங்கள் அவனை ஒடுக்கும். और पाप उसे तोड़ता है உலகத்தின் காரியங்கள் அவனை ஒடுக்கும். और संसार के कार्य उसे दृढ़ करता அவன் है। நீதிமானா இருப்பானா वो यदि धर्मी बनकर रहेगा तो பூமியை சுதந்திரிப்பான். और वो पृथ्वी पे இந்த பூமியிலே और इस पृथ्वी में சமாதான மனமகிழ்ச்சி வைக்கப்பட்டது. और शांति और मन के आनंद को இதை रखा அவன் है சுதந்திரித்துக் கொள்வான். और उस पे ऊपर वो अधिकारी बनेगा। இதை குறித்து நீ ஏசாயா பக்தன் எழுதுகிற போது इसके बारे में एशिया भक्त लिखते समय ஏசாயாவின் புஸ்தகத்துல एशिया की किताब पर 57 அதிகாரம் 57वां अध्याय 13வது வசனத்தை வாசிப்பீர்களானா उसका 13 वचन पढ़ेंगे। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा है, சோத்திரம் சோத்திரம், நீ கூப்பிடும் போது तू पुकारते समय கன்னங்கள் உன்னை தப்பிவிக்கட்டும். கன்னங்கள் உன் கன்னங்கள் உன்னை தப்பிவிக்கட்டும். तेरे गाल तुझे बचाए காற்று और हवा அவையெல்லாம் பறக்கடித்து वे सारे उसे उड़ाकर மாயை அவைகளை கொண்டு போகும். और मुंह जो उसे ले जाएगा। என்னை நம்பி இருக்கிறவனையோ और मेरे पर भरोसा रखने वाले என்னை நம்பி இருக்கிறவனோ भरोसा रखने वाले தேசத்தை சுதந்தரித்து और देश पे अधिकारी होगा என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். और मेरे पवित्र पर्वत पे वो अधिकारी होगा। நீதிமான் அவரை நம்புகிறவனாயிருப்பான். तो धर्मी उसके ऊपर भरोसा करने அவன் होगा தேசத்தை சுதந்தரித்து और वो देश को आजाद कर பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். और पवित्र पर्वत पर वो अधिकारी होगा। அப்போ இந்த பூமியை சுதந்தரிக்கும் போது तो इस पृथ्वी पर हम சமாதான மகிழ்ச்சி வரும். और शांति और खुशी आएगा। தேவன் परमेश्वर இந்த பூமியை சுதந்தரிக்கும் போதோ इस पृथ्वी पर हम उसे அவர் आजाद कर பரிசுத்த समय பர்வதத்திலே நம்மை காணியாட்சிக்காரனா வைக்கிறவரா இருப்பார். वो पवित्र पर्वत पर उसकी अधिकारी होगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்ப இந்த நாளை நாம் யோசித்து பார்க்கணும். तो इस दिनों में हम सोच कर देखना है பரிசுத்த பர்வதத்திலே உன்னை தேவன் ஒரு காணியாட்சிக்காரனாக
செய்வாராக. पवित्र पर्वत पर वो तुम्हें एक हकदार के समान अधिकारी பரிசுத்த बनाकर பர்வதத்திலே ஒரு விசேஷ ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். और पवित्र पर्वत पर तुझे एक विशेषता की मनुष्य के तौर पे बदलता है। ஆகையினாலே நீதிமான் इसीलिए धर्मी जो है அவன் உரிமைகளை சுதந்தரித்துக் கொள்ளணும். वो सारे हक को वो पाना है। சோதரம் ஹல்லேலூயா. हालेलुया। அதான் சோதரம் ரோமர் 13ஆம் அதிகாரத்துல रोमियो के 13वां अध्याय में ரோமர் 4ஆம் அதிகாரத்துல रोमियो के 4था अध्याय பரிசுத்த ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. अब्राहम के बारे में लिखा गया है। ஆபிரகாம் சுதந்தரித்துக் கொண்ட ஆசீர்வாதம் अब्राहम ने जो अधिकार जताया वो आशीर्वाद நியாயப்பிரமாணத்தில் வருகிறதா இல்லாமல் वो न्याय के द्वारा ना आते हुए விசுவாசத்தினாலே அது வருகிறதா இருக்கிறது. वो विश्वास के द्वारा वो आता है करके कहा गया है। உலகத்தை சுதந்தரிப்பான். वो उस दिन जीवन में सब कुछ स्वतंत्र करेगा। உலகத்தை சுதந்தரிப்பான் इस संसार को वो என்ற स्वतंत्र करेगा। வாக்குத்தத்தம் ऐसा प्रतिज्ञा ஆபிரகாமுக்காவது अब्राहम के அவர் लिए சந்ததிக்காவது और उसके वंश के लिए நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் वो ना वो व्यवस्था के द्वारा விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைக்கிறதா இருக்கிறது. और विश्वास की धार्मिकता के द्वारा उसे मिली है। அப்ப ஆபிரகாமுக்கும் तो अब्राहम அவன் சந்ததிக்கும் और उसके वंश தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட परमेश्वर वाचा बांधा हुआ அத்தனை சுதந்திரத்தையும் सारे जो आशीर्वाद அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா उस आशीर्वाद को पाना है அது तो நியாயப்பிரமாணத்தினால அல்ல, वो व्यवस्था के द्वारा அது नहीं, விசுவாசத்தினாலே वो विश्वास के द्वारा विश्वास के द्वारा அதை பெற்றுக்கிறவனா இருக்கிறான். वो पाया हुआ समान बना। இந்த நாளிலே तो इस दिनों में நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தா तो हमारे अंदर विश्वास होगा ஆண்டவராகிய தேவன் तो प्रभु அந்த परमेश्वर ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல इस अब्राहम को आशीर्वाद किया ஆபிரகாம் समान, சுதந்தரித்துக் கொண்டது போல वो जिस प्रकार उसने आजाद किया उस இன்னைக்கு समान நம்முடைய வாழ்க்கையிலும் आज हमारे जीवन में நமக்கு भी தேவன் வைத்திருக்கிற हमारे लिए रखा हुआ ஆசீர்வாதங்களை आशीर्वादों को சுதந்தரிக்க தேவன் போதுமானவரா இருக்கிறார். हम उसे प्राप्त करने के लिए वो सहायक सब महान प्रभु है, போதுமானவரா இருக்கிறார். वो महान प्रभु है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நீதிமான் तो धर्मी जो है அவன் நீதிமானை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். धर्मियों को प्रभु आशीर्वाद करता है நீதிமான் கூடாரங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். और धर्मियों के तंबू को परमेश्वर आशीर्वाद करता है। நீதிமான் வீட்டை தேவன் எவ்விதம் ஆஸ்வதிக்கிறார். तो धर्मियों के तंबू को किस प्रकार परमेश्वर आशीर्वाद करता है। அவன் அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை. वो रोटी के लिए कभी वो भटकता அவன் नहीं है சந்ததி ஆசீர்வாதம் குறைந்து போகாமல் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். और उसके वंश में कभी आशीर्वाद की कमी के बिना उन्हें आशीर्वाद करता நீதிமான் है। பூமியை சுதந்தரித்துக் கொள்வான். और धर्मी जो है वो पृथ्वी पर वो हक இந்த जताता है பூமியிலே வைத்திருக்கிற உரிமைகளை அவன் பெற்றுக் கொள்வான். और इस पृथ्वी में रखा हुआ हक को वो पाता है சோதர சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் और शांति और आनंद தேவன் வைத்திருக்கிற விசேஷமான ஆசீர்வாதத்தையும் और परमेश्वर रखे हुए विशेष प्रकार के आशीर्वादों को ஆபிரகாம் கொண்டான சகல வாக்குத்தத்தங்களையும் और अब्राहम की दिए हुए सारे இந்த प्रतिज्ञा को உலகத்திலே அவன் சுதந்திரித்துக் கொள்வான். वो इस संसार में वो प्राप्त कर लेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையினாலே इसलिए சோதர நாம் நீதிமானா இருக்கிறோமா? हम धर्मी है क्या? எங்கே நீதிமானா விலகி இருக்கிறோம்? कहाँ हम धर्मी स्थान से हट இங்கே गए हैं? நீதிமான் ஸ்தானத்தில் மறுபடியும் கடந்து வந்து आज धर्मी के स्थान में फिर से आकर சோதரம் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள परमेश्वर रखे हुए आशीर्वादों को पाने के நம்மை लिए ஒப்பு கொடுப்போம். हम अपने आप को अर्पण करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ரெண்டு காரியத்துக்காக ये दो कार्य के लिए எல்லாம் அப்படி கரங்களை அசைத்து ऐसे हाथों को हिलाते நீதிமான் हुए சந்ததி धर्मी की जो वंश அப்பத்துக்கு திருவது கிடையாது. वो कभी रोटी के लिए भटकता नहीं है நீதிமான் और धर्मी பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். और इस पृथ्वी को प्राप्त करता இப்படிப்பட்ட है। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள तो முடியாது. इस प्रकार के आशीर्वाद को पाने के लिए கரங்களை எல்லாம் சோதரம் सब लोग हाथों को उठा के परमेश्वर की स्तुति करेंगे। ஆண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் 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 அல்ல தகப்பனே ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகில மனத்தை உண்டாக்கி ஆளுகிறீர், அகில மனத்தை உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார
तीसरा जो है சோத்திரம் அது 37ஆம் சங்கீதத்திலே उसी 37वां भजन संगीता में, சோத்திரம் சோத்திரம் 37ஆம் சங்கீதத்திலே उसी 37वां भजन संगीता 30-31 வசனங்களை வாசிக்கும் போதோ उसके 30-31 पढ़ते समय, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து और धर्मी के मुंह जो बुद्धि से அவருடைய बात करते நாவு हैं, उनकी न्याय நியாயத்தை பேசும் वो न्याय को करता है, அவருடைய தேவன் और उसका परमेश्वर அருளிய வேதம் वो जाना हुआ அவன் இருதயத்தில் இருக்கிறது, उसके हृदय में बनी அவன் रहती है, நடைகள் ஒன்றும் और उसकी पैर कभी பிசகவில்லை. वो फिसलते नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। நீதிமான் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை, और धर्मी की चाल कभी वो फिसलते नहीं, நீதிமான் நடைகள் ஒன்றும் மாறுவதில்லை. और धर्मी की चाल कभी बदलती नहीं है। அப்போ நீதிமான் तो धर्मी जो है, ஒருத்தர் நீதிமானாய் வாழ்கிற போது तो धर्मी बन के जीते समय அவன் நடைகள் வாழ்க்கை ஒரு நாள் தவறுவது கிடையாது. उस चाल और उसकी जीवन कभी वो बदलती नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்போ நீதிமான வாழ்ந்த நோவாவை பார்க்கலாம். तो धर्मी के जीवन देखे तो नूह को हम देख सकते हैं। அப்போ நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் जो नोआ के जमाने में जीवे लोग सब மனம் சொத்து விரும்புகிறபடி வாழ்ந்தார்கள், उनके मन के अनुसार सब लोग ने जिए, கண் காண்கிறபடி ஜீவித்தார்கள், और जैसे उनके नजरों में दिखाई दिया उस நெஞ்சு प्रकार जिए, நினைக்கிறபடி வாழ்ந்தார்கள். और जिस प्रकार उनके मन की सोच थी वैसे ஆனா जिए। எப்படி வாழ்ந்தாலும் लेकिन इस प्रकार जीने के बाद இந்த भी நோவாவும் நோவாவின் குடும்பமும் इस नोआ और उसके परिवार ஒரு நாள் வாழ்க்கை மாறவில்லை, कभी भी उनके जीवन बदला नहीं, ஒரு நாள் நடைகள் மாறவில்லை, और कभी भी उनकी चाल भी नहीं ஒரு बदला, நாள் ஜீவியங்கள் மாறவில்லை. और कभी भी उनकी जीवन नहीं बदला। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் நோவாவின் காலத்துல வாழ்ந்த எல்லா ஜனங்களும் जो नोआ के जमाने में जीवे सभी लोग ஸ்தோத்திரம் மனம் போல வாழ்ந்தார்கள், वो मन की मर्जी के अनुसार மனசு जिए, விரும்புகிறபடி और வாழ்ந்தார்கள், मन की चाहत के अनुसार जिए, கண் காண்கிறபடி और வாழ்ந்தார்கள், नजर में दिखाई दिया वैसे நெஞ்சு जिए, நினைக்கிறபடி வாழ்ந்தார்கள், जैसे उनके हृदय में सोचते எல்லாம் वैसे जिए, விரும்புகிறபடி வாழ்ந்தார்கள். सब कुछ अपने मनमानी के अनुसार ஆனா जिए। நோவா வாழ முடியவில்லை. लेकिन नोआ वैसा नहीं जी ஏன்னா पाया, நோவா நீதிமானா இருக்கிறார். क्योंकि वो नो जो है धर्मी था। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा அப்ப हो। அவன் நடைகள் பிசகல, उसकी चाल कभी फिसला नहीं, ஏனென்றால் கர்த்தர் வைத்த வசனங்கள், क्योंकि परमेश्वर उसके ऊपर रखा हुआ वचन, தேவன் வைத்த வசனங்கள், परमेश्वर रखे हुए वचन, தேவன் அருளின வேதங்கள் और परमेश्वर रखे हुए அவன் शास्त्र இருதயத்தில் இருக்கிறபடியினால उसके हृदय में था, அவன் इसलिए நடைகள் மாறவில்லை. उसकी चाल कभी फिसला नहीं। ஸ்தோத்திரம். அதே போலதான் उसी तरह ही ஸ்தோத்திரம், தாவீது வாழ்க்கையில் இருதயத்திலே வேதங்கள் இருந்தது, दाऊद के जीवन के उसके हृदय में भी शास्त्र அவன் था, நடைகள் மாறவில்லை. इसके कारण उसकी चाल कभी बदला ஸ்தோத்திரம். नहीं। அதே போலதான் उसी तरह ही தானியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தார், दानियल करके मनुष्य भी था, அவன் இருதயத்தில் ஆண்டுடைய வசனங்கள் இருந்தபடியினால उसके हृदय में भी परमेश्वर का वचन அவன் था, इसलिए நடைகள் மாறவில்லை. उसके चाल कभी बदले नहीं। தேசத்தை விட்டு தேசம் சென்றான். वो देश को छोड़कर देश गया तो भी, ஸ்தோத்திரம். மக்கள் வேறு, और लोग भी अलग के थे, மொழிகள் வேறு, और सारी भाषा अलग थी, ஸ்தோத்திரம். ஆகாரங்கள் வேறு, और भोजन भी अलग था, உடைகள் வேறு, वस्त्र भी अलग था। இப்படி எல்லாம் வேறுபட்ட நிலைமை இருந்தாலும் इस प्रकार सारे अलगपन दिखाई देते ஆனா समय இவன் भी, நடைகள் மாறல. लेकिन इसके चाल नहीं बदला। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய நடையெல்லாம் மாறி போதே. आज हमारी चाल सब बदल जाती है। ஹல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு தானியேல் என்னால நாடு விட்டு நாடு போனா, उस दिन दानियल जो शहर छोड़कर शहर गया, இன்னைக்கு நம்ம மக்கள் आज हमारे लोग ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போறா, वो स्कूल से कॉलेज जाते हैं, காலேஜ் போனா அவன் எல்லாம் மாறி போகுது. कॉलेज में जाते ही सब कुछ बदल जाता है, ட்ரெஸ் மாறுது, ड्रेस बदलता है, அவன் ஹேர் ஸ்டைல் மாறுது, उसका हेयर स्टाइल बदलता है, எல்லாம் ஆணு பொண்ணு எல்லாம் மாறுது. और लड़का हो स्त्री हो सब कुछ बदल அதை जाता விட்டு அவன் காலேஜ் முடிச்சுட்டு है। वैसे कॉलेज खत्म कर कर ஒரு வேலைக்கு போகிறான். वो नौकरी जाता है, काम पे आता है, அதுவும் ஐடி கம்பெனிக்கு போறான், वो भी आईटी कंपनी में आता है, கால் சென்டருக்கு போறான். कॉल सेंटर में जाता है। போனா அவன் நாட மாறி போகுது, वो जाते ही उसकी चाल बदल जाता है, வாழ்க்கையை மாறி போகுது, उसका जीवन ही बदल जाता है, ஜீவியமே மாறி போகுது. उसकी जिंदगी बदल जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன காரணம்? उसका कारण क्या है? அதுவும் ஆவிக்குரிய பிள்ளை வாழ்க்கை படுமோசம், वो भी आत्मिक जीवन के लोग है बहुत ही बेकार है, விசுவாச பிள்ளைகள் படுமோசம். और विश्वासी लोग बड़ी बुरे அப்ப होते हैं। ஏன் மாறுகிறது? तो क्यों बदलता है? அது ஏனென்றால் क्यों कहेंगे तो தேவன் அருளின வேதம், परमेश्वर दिया हुआ शास्त्र, கர்த்தருடைய வேத வசனங்கள் परमेश्वर की शास्त्र के அவன் वचन வாழ்க்கையில இல்ல, இருதயத்துல இல்ல, उसके हृदय में नहीं है, எல்லாம் வாயில தான் வச்சிருப்பான். सब कुछ मुंह में रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। இருதயத்தில் இருந்தா यदि वो हृदय में होगा அவனால तो மாறாதியா? वो कभी बदलेगा नहीं। அந்த வசனம் பேசிக்கிட்டே இருக்கும், वचन हमेशा बात करते வசனம் रहेगा, உணர்த்திக்கிட்டே இருக்கும். वचन स्मरण दिलाते रहेगा। அதான் வேதம் சொல்லுகிறது, इसलिए शास्त्र कहता है தேவனுக்கு பிரியமானவன் परमेश्वर का जो प्रिय அவன் है, பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும்
वो बाबिलोन शहर में क्यों ना हो, கர்த்தருக்கு பிரியமானது செய்வான், वो परमेश्वर के प्रिय काम ही करेगा கர்த்தருக்கு சித்தமானது और செய்வான். परमेश्वर की इच्छा काम ही करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை तो உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்ப हो. இந்த நாளை நீங்கள் யோசித்து பாருங்க, तो इस दिनों में आप सोच कर देखिए, நாளையை சிந்தித்து பாருங்க, विचार करके देखिए, உங்கள் வாழ்க்கை சற்று சிந்தித்து பார்த்து, आपके जीवन को सोच कर परख உங்கள் कर, வாழ்க்கை யோசித்து பார்த்து, आपके जीवन को परख அதாவது कर, என் நடைகள் ஏன் மாறுது, मेरे चाल क्यों बदलता है. நீதிமான் நட மாறாது, धर्मी की चाल कभी नहीं தானியேல் बदलता है. வாழ்க்கை மாறல. दानियेल के जीवन कभी बदला नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. சோத்து அதே போலதான் उसी तरह ही சோத்து யோசேப்பை பார்க்கலாம். यूसुफ को हम देख सकते हैं, சோதரை விற்று போட்டானார்கள். उसे बेच दिए थे सब लोग, சோதரை அடிமையாக விற்று போட்டான். उसे गुलामी के दौर पे बेच दिए. ஆகாரம் இல்ல, उसके लिए भोजन नहीं, வஸ்திரம் இல்ல, वस्त्र नहीं था, சரியான வஸ்திரம் இல்லையா, ठीक तरह का वस्त्र नहीं சரியான था, பணம் இல்ல, ठीक तरह का पैसे नहीं அவன் था. வாழ்க்கை மாற்றி கொண்டு இருக்கலாம். उसके जीवन वो बदल सकता था, ஒரு வாய்ப்பு கிடைத்தது, उसके लिए एक मौका मिला, அந்த வாய்ப்பு கிடைத்தோட மாற்றி இருக்கலாம். उस मौका मिलते वो बदल सकता था, வசதியாக வாழ மாறி இருக்கலாம். वो एक अच्छा संपत्तिमान बन ஆனா அவன் सकता நடம் था, மாறல, लेकिन उसके चाल नहीं பணத்தை बदला. கண்டவனம் ஆடல. वो पैसे देखते उसके चाल नहीं வாழ்க்கை बदला. சோதம் சுகபோகம் வந்து நல்ல சுகபோகம் வந்து வசதி வந்தாலும் மாறல. अच्छे शान शौकत संपत्ति आने का बदला नहीं. இன்னைக்கு अनेक விசுவாசி வாழ்க்கை மாறி போகுது. आज कई विश्वासी लोगों के जीवन बदल ஆதியிலே जाता है. இருந்த விசுவாசத்தை பார்க்க முடியவில்லை, जो आदि में रहा वो विश्वास को नहीं देख पाते ஆதியில் हैं. இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பார்க்க जो முடியவில்லை, आदि में था वो उस विश्वास के जीवन को नहीं देख पाते हैं. ஆதியில் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பார்க்க முடியவில்லை, जो आदि में था उस विश्वास के जीवन को देख नहीं पाते हैं. ஆதியில் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை. और आदि में रहा उस विश्वास के आत्मिक जीवन को नहीं देख सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆதியில் இருந்த தேவ சித்தத்தை பார்க்க முடியவில்லை, और आदि में रहा हुआ परमेश्वर की इच्छा को नहीं देख सकते हैं. ஆதியில் இருந்த அபிஷேகத்தை காண முடியவில்லை, और जो आदि में था वो उस अभिषेक को नहीं देख पाते हैं. ஆதியில் இருந்த அழைப்பை காண முடியவில்லை, और आदि में था वो उस बुलावट को देख पाते हैं. ஆதியில் இருந்த வசன வாழ்க்கையை காண முடியவில்லை. और आदि में रहा उस वचन को भी नहीं देख पाते ஏன்னா हैं, அவங்க நடைகள் மாறி போச்சு. क्योंकि उसके चाल बदल गया. பிள்ளைகள் வளர்ந்தவுடன் நடைகள் और மாறிவிடுவது, बच्चे बढ़ते ही चाल बदल जाता வசதி है. வந்தவுடன் நடைகள் और மாறிவிடுகிறது, संपत्ति आते ही चाल बदल जाता है. எல்லாமே மாறிவிடுகிறது. सब कुछ बदल जाता ஆனா है. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீதிமான் சந்ததி சொல்ல முடியாது, लेकिन इस प्रकार के जीवन जो है धर्मी की जीवन नहीं நீதிமான் कह சந்ததி सकते. என்று சொல்ல முடியாது, धर्मी की वंश करके नहीं कह सकते हैं. நீதிமான் பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. और धर्मी के पुत्र करके नहीं कह அப்ப இந்த सकते हैं. நாளை நாம் ஆராய்ந்து பார்த்து, तो इस दिनों में हम जांच कर நாம் देखकर சிந்தித்து பார்த்து, आप विचार कर அப்ப இந்த நாளிலே तो इस दिनों में நீதிமான் சந்ததி धर्मी की जो वंश அவர் ஒரு நாளும் वो कभी भी அவர்கள் வாழ்க்கையில நடைகள் பிசகாது. उनके जीवन की चाल कभी वो फिसलती नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அதான் பக்தனாகி யோபு சொன்னா, वही भक्त अयूब ने कहा, சோத்திரம், நாம் யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல अयूब की किताब 14वां अध्याय, சோத்திரம் 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय 16வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 16वां वचन पढ़ते அவர் समय சொல்றாரு, वो कहता है, சோத்திரம், ஆண்டவராகிய தேவே, प्रभु परमेश्वर இப்பொழுதும் परंतु अब भी என் நடைகளை எண்ணுகிறீர். मेरे चाल को अब गिनते हो. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப கர்த்தர் परमेश्वर நடைகளை எண்ணுகிறாராம். वो हमारे चाल को गिनता है. ஹல்லேலூயா. हालेलुया. அதே யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல वही अयूब की किताब 31वां अध्याय 4வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 4वां वचन पढ़ते समय என் வழிகளை பார்த்து वो मार्गों को என் देखकर நடைகளெல்லாம் எண்ணுகிறார் அல்லவா. मेरे सारे चाल को गिनता है ना. ஹல்லேலூயா. हालेलुया. என் வழிகளை பார்த்து मेरे मार्गों को देखकर என் நடைகளை எண்ணுகிறார். और मेरे चाल को वो गिनता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम அப்போ की நம்முடைய महिमा. வழியெல்லாம் கர்த்தர் எண்ணுகிறாரு, तो हमारे सारे मार्ग को நம்முடைய परमेश्वर, வழி நடையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. हमारे मार्ग के चाल को भी परमेश्वर देखता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்போ हो. நம்ம நடை யார் பார்க்கிறா? तो हमारी चाल को कौन देखता है? ஹல்லேலூயா. हालेलुया. சோத் பக்தனா யோபு சொல்லுகிறான், भक्त अयूब कहता है, என் நடை அவர் பார்க்கிறபடினால मेरे चाल को वो देखता है इसीलिए, சோத்திரம், என் நடையெல்லாம் அவர் எண்ணுகிறார். और मेरे सारे चाल को गिनता அதே है. 7வது வசனத்தை வாசிக்கும் 31:7 வாசிக்கும் போதோ 31 में 7 पढ़ते என் समय நடைகள் मेरे चाल வழியை விட்டு விலகினதும் वो मार्ग से ना भटकते हुए என் இருதயம் और मेरी हृदय என் கண்களை பின்தொடர்ந்ததும் और मेरी नजरों की पीछा करते हुए, ஏதாகிலும் ஒரு மாசு என் கையில ஒட்டி கொண்டது உண்டானா. कोई तो यदि गंदगी मेरे हाथ में छुपा होगा तो. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. என் நடை जो मेरी चाल வழியை விட்டு விலகினதும், जो मार्ग को छोड़कर हटते हुए, சோத்திரம், அந்த ஆவிக்குரிய வழி விட்டு விலகினதும், वो आत्मिक जीवन से छोड़कर விசுவாச வாழ்க்கை விட்டு விலகி
விலகினதும் विश्वास जीवन को छोड़कर, பரிசுத்த ஜீவித்தை விட்டு விலகினதும் पवित्र जीवन को छोड़कर உண்டானா यदि होगा तो, மாசு இருக்குமானா यदि उसमें कलंक होगा तो, கண்ணுக்கு தெரியாத மாசு இருக்குமானா जो दृष्टि में ना लगते हुए कलंक होगा तो, சொல்றாரு பாருங்க. ऐसा वो कहता है। ஹalleluya. हालेलुया। ஏதாயிலும் ஒரு மாசு என் கையில் ஒட்டி கொண்டு இருக்குமானா यदि कुछ तो मेरे हाथों में कलंक होगा तो, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்போது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, तब मैं बीज बोया हुआ दूसरा को उसे என் खाएगा பயிர்கள் வேறுற்று போவதாக. और मेरे खेत उपज उगड़ जाए। எவ்வளோ ஒரு சோதர ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. तो कितना एक दृढ़ता से वो कहता है। அப்போ நீதிமான் சந்ததி तो धर्मी की जो அந்த वंश है நடைகள் மாறாது. उसकी चाल कभी बदलेगा இன்னைக்கு नहीं। நம்ம நடதான் மாறி போகுது. आज हमारे चाल बदल जाता அதான் है। எல்லாம் சொல்லுவோம் அர்த்தராத்திரில மழை பெஞ்சா சோதர வாட்டில் கொடை பிடிப்பாங்களாம். वो कहते हैं बीच रात में बारिश है तो அர்த்தராத்திரில கூட வாழ்வு வந்துட்டு அர்த்தராத்திரில கொடை பிடிவான்னு சொல்லுவா. वो कहते हैं कि बीच रात में बारिश है तो छतरी சில फोड़ பேர் அப்படியே திடீர்னு வாழ்வு வந்துட்டா कई लोग ऐसे हथियार आते तो எல்லாம் ஃபாரினா மாறிடுவா. सब लोग फॉरेन बदल जाते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. அர்ப்பணுக்கு வாழ்வு வந்துட்டா அப்படிதான் வாழ்க்கை சொல்லுவார்கள். तो वैसे कहावत कहते हैं। அப்ப இன்றைக்கு யோசித்து பாரு. तो आज सोच कर देखिए, ஆதி விசுவாசம் எங்க? आदि का विश्वास कहाँ है? ஆதி பரிசுத்தம் எங்க? आदि का जो पवित्र कहाँ ஆதி है? வசன வாழ்க்கை எங்க? आदि का वचन जीवन எல்லாம் कहाँ நட है? மாறி போச்சு. ये सब मन बदल गया है। என்னதான் நட மாறினாலும் कितना भी चाल உன் बदले நடைய கத்து எண்ணிக்கிட்டு இருக்கிறார். तो आपके चाल को परमेश्वर गिन रहा है। கவுண்டிங் பண்ணிட்டே இருக்காரு. वो उस पे गिनती कर रहा है। உன் நடைய பாத்துக்கிட்டே இருக்காரு. आपके चाल को देख रहा है। என்னென்ன ஸ்டைல்ல நடக்கிற, कौन से स्टाइल में चल रहे हो என்னென்ன ஸ்டைல்ல போகிற, और कौन से स्टाइल में चल रहे हो। எல்லாம் கத்தர் சோத்திரம் கேமரா வச்சு பாத்துட்டு இருக்கிறார். ये सब परमेश्वर देख रहा है। கேமரா कैमरा போட்டோ रखकर பிடிச்சிட்டே देख रहा இருக்கார். है। कैमरा रखकर ஒரு फोटो நாள் निकाल- போவே एक दिन आप जाओगे, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கணும். वो सिंहासन के सामने आपको खड़ा होना வெள்ளை है। சிங்காசனத்துக்கு முன்பாக सफेद सिंहासन के सामने, வெள்ளை சிங்காசனம் முன்பாக நிற்கணும். வெள்ளை சிங்காசனத்துக்கு सफेद முன்பாக सिंहासन के सामने खड़े அப்ப होना है। நிக்கும்போது तो उस प्रकार खड़े होते அப்போ समय இந்த நடையெல்லாம் கத்த காமிப்பாரு. तो ये सारे चाल को आपको दिखाएगा परमेश्वर। ஹalleluya. हालेलुया। ஜனவரி மாதம் 25 நடந்த நட, जनवरी महीने के 25 तारीख को चला हुआ चाल, 30ஆம் தேதி நடந்த நட, और 30 तारीख को चला हुआ चाल, ஜூன் 1ஆம் தேதி நடந்த நட, जून 1 तारीख को चला हुआ चाल, கிறிஸ்துமஸ் 20 டிசம்பர் 25 நடந்த நட, और दिसंबर 25 तारीख को चला हुआ चाल, டிசம்பர் 31ஆம் தேதி நடந்த நட. और दिसंबर 31 तारीख को चला हुआ चाल। டேட் போட்டு டைம் போட்டு வச்சிருப்பாரு. वो डेट डालकर टाइम डालकर रखा हुआ है। நடையெல்லாம் இப்படி நடந்து வந்த பாரு. तो इस समय इस प्रकार चला देख। அஜய் நடை பாரு, वो अजय की चाल को देख, விஜய் நடை பாரு, विजय को चाल के दो, சாய்ஸ்ரீ நடை பாரு, ऐश्वर्या की चाल को देख, குஷ்பு நடைய பாரு, खुशबू की चाल को இந்த देख। நடையெல்லாம் காமிப்பாரு. ये सारे चाल को दिखाएगा। வாழ்க்கையில तो हमारे जीवन में நடை சோத்து வாழ்க்கையில பிசக்க கூடாது. वो हमारी चाल कभी फिसलना नहीं எது है। வரட்டும் वो कुछ भी आए அதெல்லாம் போகும். वो सब जाएगा, நட மாறக்கூடாது. लेकिन चाल नहीं बदलना ஜீவி है। மாறக்கூடாது. जिंदगी नहीं बदलना है। தானியல் வாழ்க்கை மாறல. दानियल की जीवन नहीं बदला, யோசேப்பு வாழ்க்கை மாறல. यूसुफ का जीवन नहीं बदला। இதெல்லாம் வரும் போவியா? ये सब आएगा जाएगा, இதெல்லாம் வரும் போகும். ये सब आएगा இது जाएगा, நிரந்தரம் கிடையாது. ये सब निरंतर नहीं है। இதை நம்ப கூடாது. वो उससे भरोसा नहीं அதுக்கு करना, நான் என்னோட ஸ்ட்ரைட்டா இருக்கணும். इसलिए हम हमेशा स्थिर रहना है। ஹalleluya. हालेलुया। சில பேர் எவ்வளவுதான் குடிச்சாலும் कई लोग कितना भी पिएंगे तो भी அவன் ஸ்ட்ரைட்டா போவான் பாரு. वो एकदम सीधा चलेगा, குடிக்காத மாதிரி இருப்பான். वो नहीं पिया सामान சில பேர் चलेगा। டம் அடிச்சிட்டு कई लोग दम मारकर சோத்து ஆல்ஸ் போட்டுக்குவான். हॉर्स को डालते हैं। சோத்து டம் அடிச்சிட்டு சில பேர் ஆல்ஸ் போட்டுக்குவான். दम मार के कई लोग हॉर्स डालते हैं। ஆல்ஸ் போட்டா தெரியாது. हॉर्स डालेंगे तो नहीं मालूम पड़ेगा। ஹalleluya. हालेलुया। அதே போல சில பேர் சாராயம் குடிச்சிட்டு कई लोग शराब पीकर, ஏதாவது மிட்டாய் போட்டுக்குவான். कई तो स्वीट डाल देते हैं। சாராயம் குடிக்கல. मैं शराब नहीं पिया। ஹalleluya. हालेलुया। இப்ப மவுத் பிரஸ் வேற வருது. अभी तो माउथ फ्रेश करके भी அது आता है, பிரஸ் அடிச்சுக்கான். वो ऐसे मार लेगा। ஹalleluya. हालेलुया। என்னதான் பிரஸ் அடிச்சாலும் कितना भी फ्रेश मारेगा तो, என்னதான் சோத்து நட தெரியாமல் நடந்தாலும் कितना भी चाल नहीं मालूम पड़े कत्तर समझ बातें चलेगा तो, करके। लेकिन परमेश्वर देख रहा है। வீட்டாருக்கு தெரியாது. आप घर, आपके घर वाले नहीं जानते, குடும்பத்தார் தெரியாது. आपके परिवार वाले नहीं जानते, தாய் தாப்பனுக்கு தெரியாது. आपके माता पिता नहीं जानते, கத்தர் பாத்துக்கிட்டு இருக்கார். लेकिन परमेश्वर उसे देख रहा है। நடைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கார். आपके सारे चाल को देख रहा है। நீதிமான் நடைகள் इसे धर्मी की चाल பிசகாது. वो कभी नहीं फिसलता है। நடைகள்லாம் யோசித்து பாருங்க. तो आज हमारे चाल को सोच कर देखिए, உன் நடலாம் மாறி போச்சு. आपके चाल सब बदल गया। நாளிலே इस दिनों கர்த்தர் में நடைகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். परमेश्वर आपके चाल को गिन रहा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा அதனால हो। தான் பரிசுத்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், इसलिए भजन संगीत लिखते என் समय நடைகளை मेरे चाल को உம்முடைய வழியிலே ஸ்திரப்படுத்தும். आपके मार्ग में स्थिर कीजिए। 17ஆம் சங்கீதத்துல 17वां भजन संगीत, 5வது வசனத்தை வாசிப்போமானா, उसका 5वां वचन पढ़ते என் समय காலடிகள் मेरे पैर की जो வழுவாதபடிக்கு वो ना फिसलते என் समय நடைகளை मेरे चाल को உம்முடைய வழியிலே ஸ்திரப்படுத்தும். आपके मार्ग में स्थिर कीजिए। தாவீது சொல்றாரு, दाऊद कहता है, என் நட அப்பப்போ வழி போதியா,
என் நடைகள் அப்பப்போ வழி போகுது मेरी चाल जब जब फिसल जाता அது है, அப்பப்போ வழி போகுது तभी तभी फिसल जाता है। அது என் நடையெல்லாம் அப்பப்போ வழி போகுதே मेरी चाल सब कभी कभी फिसल ஆனா जाती அப்பப்போ है, வழி போக கூடாது वो जब भी फिसलना नहीं மாறி है, போக கூடாது वो बदलना नहीं है। ஆகினால इसलिए உம்முடைய வழியிலே आपके मार्ग என் में நடைகள் ஸ்திரப்படுத்தும் मेरे चाल को स्थिर कीजिए, கர்த்தருடைய வழியில போகணும் परमेश्वर के मार्ग में அதான் चलना நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் है। इसलिए कहा कि मैं ही मार्ग और सत्य और நானே जीवन हूँ, வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் और मैं ही मार्ग और सत्य जीवन हूँ, என் வழியிலே பிரவேசிக்கணும் जो मेरे मार्ग में प्रवेश करना है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நாளை இயேசுத்து பார்த்து इस दिनों में सोच कर அது देखकर உங்க நடையை சரிப்படுத்திக்கோ आपके चाल को ठीक நீதிமான் कर நடை ஒரு நாள் பிசக கூடாது धर्मी की चाल कभी फिसलना नहीं है। அது நான் தானியேல் நடை பிசகல दानियल की चाल कभी फिसलना அது नहीं, அவன் வாழ்க்கையில उसके जीवन அது में தேசம் விட்டு தேசம் வந்தா वो देश छोड़ के देश आए तो भी அவன் ஆகாரங்கள் उसकी जो அவன் भोजन, உடைகள் उसके அவன் वस्त्र, பேச்சு उसकी बात, அவன் எல்லாமே மாறி இருக்கு सब कुछ बदल ஆனா गया, அவன் மாறல लेकिन वो नहीं बदला। அது யோசேப்பு यूसुफ जो है அது வஸ்திரம் கிடையாதுயா उसके लिए वस्त्र नहीं, ஆகாரம் கிடையாதுயா भोजन नहीं है, பணம் கிடையாதுயா पैसे नहीं ஆனா है, எல்லாம் இருக்குது लेकिन सब कुछ है, ஆனா எல்லாம் வந்திருக்கு அவன் கையில लेकिन सब उसके हाथ में எல்லாம் है, அவன் கண்ட்ரோல் सबके उसके कंट्रोल में है। வசதி நல்ல வசதியோட இருக்கான் अच्छे संपत्ति ஆனா के அவன் साथ நட है, மாறல பாரு लेकिन उसकी चाल नहीं फिसला। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில आज हमारे जीवन में தலைக்கு மேல ஆடிட்டு இருப்போம் वो सिर के ऊपर हम அது नाचते தலை रहते கீழே இருக்கும் हैं, वो सिर नीचे रहेगा, தலை மேல கிடக்கும் वो पैर ऊपर रहेगा। ஹalleluya हालेलुया। சற்று சிந்தித்துப்பா जरा सोच कर देखिए, சோத்து நீதிமான் நடைகள் பிசக கூடாது वो धर्मी की चाल कभी இந்த फिसलना கடைசி नहीं। நாட்களிலே इस अंतिम दिनों में நீதிமான் கூடாரத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் धर्मी के तंबू को परमेश्वर आशीर्वाद அந்த करता है। ஆசீர்வாதம் वो आशीर्वाद அது அப்பத்துக்கு இறை தெரிந்தது கிடையாது वो रोटी के लिए कभी भटकता அந்த नहीं है। ஆசீர்வாதம் वो आशीर्वाद பூமியில உரிமைகளை சுதந்தித்துக் கொள்வார்கள் और पृथ्वी के हक को वो पाते हैं। அந்த ஆசீர்வாதம் वो आशीर्वाद, நடைகள் மாறக்கூடாது वो चाल नहीं बदलना है, பிசகக்கூடாது चाल फिसलना नहीं है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அதான் சாலமோன் ஞானி நீதிமொழி எழுதுகிறாரு वो सुलेमान ज्ञानी नीति वचन में लिखता है, நீதிமொழி புஸ்தகம் नीति वचन किताब 16ஆம் அதிகாரத்துல 16वां अध्याय में சோத்திரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போதோ 9वां वचन पढ़ते समय சோத்திரம் 16ஆம் அதிகாரம் 9ல வாசிப்போமானா 16वां अध्याय 9वां वचन அங்க சொல்றாரு वहां पर कहता है, ஹalleluya हालेलुया। மனுஷனுடைய இருதயம் मनुष्य का मन அவனுடைய வழியை யோசிக்கும் अपने मार्ग पर विचार करता है, அவனுடைய நடைகளை लेकिन उसकी चाल உறுதிப்படுத்துகிற கர்த்தரே उसे स्थिर करने वाला वो यहोवा ही है। நடையெல்லாம் கர்த்தர் தான் உறுதிப்படுத்தணும் अपने सारे चाल को पैर को वो அப்ப परमेश्वर நாளிலே स्थिर करना है। சிறப்படுத்திக்கோ तो इस दिनों में स्थिर कर கர்த்தர் लीजिए, உங்களை ஆசீர்வதிக்கட்டும் परमेश्वर आपको आशीर्वाद करेगा। हालेलुया। हालेलुया। நான்காவதாக और चौथा जो है சோத்திரம் அதே 37ஆம் சங்கீதத்திலே वही 37वां भजन संगीता, சோத்திரம் 37ஆம் சங்கீதத்திலே 37वां भजन संगीता 39வது வசனத்தை வாசிக்கும் போதோ 39वां वचन पढ़ेंगे, நீதிமானுடைய ரட்சிப்பு धर्मी के उद्धार கர்த்தரால் வரும் परमेश्वर के द्वारा இக்கட்டு आएगा। காலத்திலே वो संकट के समय அவரே அவர் அடைக்கலம் वो ही उनका दृढ़ गढ़ है। ஹalleluya हालेलुया। இங்க நீதிமான் ரட்சிப்பு ये धर्मी के जो उद्धार கர்த்தரால் வரும் वो परमेश्वर के द्वारा आएगा। இக்கட்டு காலத்திலே वो संकट के அவரே समय அடைக்கலம் वो ही गढ़ அப்ப है। நீதிமான்களுடைய ரட்சிப்பு तो धर्मी की जो उद्धार है தேவனால தான் வரும் वो परमेश्वर के द्वारा ही இந்த आएगा। ரட்சிப்பு தேவன் பாதுகாக்கிறவர் वो उद्धार परमेश्वर ने रक्षा करता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। மனுஷன் கொண்டு வருகிற मनुष्य ले आने वाला, சத்துரு கொண்டு வருகிற शत्रु ले आने वाला போத விரோதிகள் கொண்டு வருகிற और विरोधी ले आने वाले எல்லா தீமையிலிருந்து सारे बुराई से தேவன் தான் ரட்சிக்கிறவர் परमेश्वर ही उद्धार करता है। தேவன் தான் பாதுகாக்கிறவர் परमेश्वर ही रक्षा அதான் करता நீதிமானுடைய ரட்சிப்பு है। इसलिए धर्मी की जो उद्धार கர்த்தரால வரும் परमेश्वर के द्वारा आएगा। இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலம் संकट के समय में वो ही दृढ़ गढ़ அப்ப है। நம்முடைய பாதுகாப்பு तो हमारा रक्षक, நம்முடைய எல்லாமே हमारे सब कुछ, நம்மால கிடையாது वो हमसे कुछ नहीं है। சொல்லுவா कई लोग कहते हैं நான் உஷாரா இருந்தனால அப்படி பண்ணிட்டேன் मैं इस प्रकार सावधानी था इसलिए सब कुछ कर दिया। हालेलुया। हालेलुया। நான் உஷாரா இருந்தேன் मैं एकदम सावधानी के அதனால साथ ஒண்ணும் ஆகல इसलिए कुछ नहीं हुआ। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। நான் முன்னாடி எல்லாம் சரி பண்ணிட்டேன் मैंने पहले ही सबको ठीक कर लिया அதனால ஒண்ணும் ஆகலன்னு சொல்லுவா इसीलिए कुछ नहीं हुआ। கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறாரு लेकिन परमेश्वर आपको रक्षा करता அதான் है। நீதிமான் ரட்சிப்பு யாரால வருதா इसलिए धर्मी के उद्धार किसके ओर से आता है? परमेश्वर के द्वारा। தேவன் முன்னதாக எல்லாத்தையும் ஒழுங்கு பண்றார் वो परमेश्वर पहले ही सब कुछ ठीक कर அது देता है। இக்கட்டு காலத்தை அவர்தான் அடைக்கலாம் वो संकट के समय में वो ही हमारा दृढ़ गढ़ है। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நாட்களே तो इस दिनों में நீதிமானுக்கு வருகிற ரட்சிப்பு धर्मी के लिए आने वाला जो उद्धार, நீதிமானுக்கு வருகிற பாதுகாப்பு எல்லாம் धर्मी के लिए आने वाला सब कुछ रक्षा கர்த்தர் தான் वो
वो परमेश्वर ही, நம்முடைய புத்தியினால அல்ல, तो हमारे बुद्धि से नहीं, நம்முடைய திறமையினால அல்ல, हमारे सामर्थ से नहीं, நம்முடைய அறிவினால அல்ல, हमारे ज्ञान से नहीं, நம்முடைய பணத்தினால அல்ல, हमारी संपत्ति से नहीं, நம்முடைய பலத்தினால அல்ல, हमारे बल से नहीं, நம்முடைய சகல அந்தஸ்தினால அல்ல. हमारे सारे शान शौकत से எனக்கு नहीं। அவன் தெரியும், இவன் தெரியும், मुझे वो जानता है, मैं वो उससे எவன் जानता हूँ। தெரிஞ்சாலும் சரிதான், किसे भी आप जाने क्यों யார் ना हो, இருந்தாலும் சரிதான், कोई भी आपके साथ क्यों ना हो, நீதிமானா இருந்தா लेकिन आप धर्मी बनकर அவரால हो, தான் உனக்கு ரட்சிப்பே, वो ही आपके लिए उद्धार है। அவரால தான் உனக்கு பாதுகாப்பு, उसके द्वारा ही आपको அவரால रक्षा தான் भी, உனக்கு எல்லாமே. उसके द्वारा ही आपके सब कुछ है। ஹல்லேலூயா. हालेलुया। இக்கட்டு நாட்களிலே, वो संकट के समय में, துன்பத்தின் நாட்களிலே, दुखों के समय में, வேதனை நாட்களிலே, वेदना के समय में, பலவிதமான இன்னல் நாட்களிலே कई प्रकार के दबाव के समय में, அவர்தான் நமக்கு ரட்சகர், वो ही हमारे लिए उद्धार करता है, அவர்தான் நம்மை பாதுகாக்கிறார். वो ही हमें रक्षा करता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப अनेक பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில பார்க்கலாம், ऐसा कई पवित्र लोगों के जीवन में देख सकते தேவனே हैं, ரட்சித்தவரா இருக்கிறார், परमेश्वर ही उन्हें उद्धार किया हुआ है, கர்த்தரே ரட்சித்தவரா இருக்கிறார். परमेश्वर ही उन्हें उद्धार किया हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் யோசேப்பு குறித்து நான் கடந்த நாள்ல பார்த்தோம். इसलिए यूसुफ के बारे में पिछले दिनों में யோசேப்பு देखा, சொல்லுகிறான், यूसुफ कहता है, நான் அல்ல, मैं नहीं, நான் அல்ல, मैं नहीं, கர்த்தரே கொண்டு வந்தா, परमेश्वर ही यहाँ लिया கர்த்தரே है, உயர்த்தினா, परमेश्वर ही ऊंचा किया, கர்த்தரே செஞ்சா, परमेश्वर ने किया, எல்லாம் அவர்தான், सब कुछ वही நான் है, கிடையாது. मैं नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்களும் கிடையாது, आप भी नहीं। தன் சகோதரர் பார்த்து சொல்றாரு, इसलिए भाई को देख के நீங்களும் कहता है, கிடையாது, आप लोग भी नहीं, நானும் கிடையாது, मैं भी नहीं, கர்த்தரே எல்லாம் लेकिन பண்ணாரு. परमेश्वर ने सब कुछ किया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा நாட்களிலே हो। तो इस दिनों में யோசித்து பார்க்கணும், सोच कर देखना है, சிந்தித்து பார்க்கணும். विचार करके देखना அதான் है। ஏசாயா பக்தன் சொல்றாரு, ஏசாயா भक्त कहता है 25ஆம் அதிகாரத்துல, 25वां अध्याय में, ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் ஏசாயா 25वां अध्याय 9வது வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, 9वां वचन पढ़ेंगे तो, அக்காலத்திலே उस जमाने में இதோ இவரே, देख ये लोग ही, இவரே நம்முடைய தேவன், ये ही हमारा परमेश्वर, இவருக்காக காத்திருந்தோம், इनके लिए हम இவர் पार நம்ம जोते थे, ரட்சிப்பா, यही हमें उद्धार करेगा, இவரே கர்த்தர், यही हुआ, இவருக்காக காத்திருந்தோம், इसके लिए पार जोते आए, ரட்சிப்பினால் களி கூர்ந்து और उसके उद्धार से हम மகிழ்வோம் मगन என்று சொல்லப்படும். वो आनंदित होंगे करके कहा गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இவர்தான் நம்ம ரட்சிக்கிறவர், यही हमें उद्धार करता இவர்தான் காத்திருக்கிறவர், है, यही हमें रक्षा करता है, ஆகினால் இவருடைய इसलिए इसके द्वारा ரட்சிப்பினால उद्धार के நாம் कारण மகிழ்ந்து களி கூட கடவோம். हम मगन होकर आनंदित அதான் होंगे। எரேமியா பக்தன் சொல்றாரு, वो एरेमिया भक्त कहता है, எரேமியாவின் புஸ்தகத்துல एरेमिया की किताब पर 3ஆம் அதிகாரத்துல 3रा अध्याय में 23வது வசனத்தை வாசிக்கும் போதோ, उसका 23वां वचन पढ़ते हैं, குன்றுகளையும் वो पहाड़ को, மலைகளை நம்புகிறது कई प्रकार के चट्टान को, वो व्यर्थ है, விருது என்பது மெய், விருது என்பது மெய், वो व्यर्थ है करके खरा है। இஸ்ரவேலின் ரட்சிப்பு इस्राएल का उद्धार தேவனாய் கர்த்தருக்குள் இருக்கிறது, हमारा परमेश्वर यहोवा के अंदर है, கர்த்தருக்குள் இருப்பது என்பது ஸ்தோத்திரம் மெய்யே. परमेश्वर के द्वारा है कर निश्चित है। ஹல்லேலூயா. हालेलुया। எங்களுடைய ரட்சிப்பு हमारा उद्धार, குன்றுகளும் वो कोई पहाड़ திரளான மலைகளை நம்புவது, और कई प्रकार के पहाड़ों पर भरोसा करना, वो விருதா, व्यर्थ है, व्यर्थ விருது है, என்பது மெய். वो व्यर्थ है करके खरा है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த குன்றுகளை மலைகள் நம்பாத. और चट्टान और पहाड़ पर विश्वास भरोसा मत कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா இஸ்ரவேலின் ரட்சிப்பு, लेकिन इजराइल का जो उद्धार, நீதிமானின் ரட்சிப்பு, वो धर्मी का उद्धार, தேவனுக்குள் இருப்பது மெய். वो परमेश्वर यहोवा पर है, वो அப்ப सच्चा है। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, तो आज हमारे நம்முடைய जीवन में, ஜீவிதத்திலே, हमारे जिंदगी में, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். परमेश्वर हमारे அவர் बीच நம்ம में, ரட்சிப்பார். वो हमें उद्धार அவர் करे, வல்லமை உள்ளவர். वो शामत भरा है। செப்பனியாத்திற்கன் 3:17 சொல்லி இருக்கிறார். वो इस प्रकार भविष्यद्वक्ता के द्वारा लिखा है। செப்பனியான் புஸ்தகம் 3:17 சொல்லி இருக்கிறார். सेपनिया की किताब पे 3:17 में लिखा है, ஆகினால கர்த்தர் நடுவில் இருக்கிற போது इसलिए परमेश्वर आपके बीच அவர்தான் में உனக்கு प्रसन्न है। ரட்சகர். वो ही हमारा उद्धार ஆபத்து करता வருகிற போது, है। वो संकट के நஷ்டங்கள் समय, வருகிற போது, नष्ट आते समय, பாடுகள் வருகிற போது, बोझ आते समय, துன்பங்கள் வருகிற போது, दुख आते समय, எல்லாமே அவர்தான் உனக்கு பாதுகாப்பு, ரட்சிப்பா இருக்கிறார். सब कुछ वही आपका रक्षा और उद्धार करता है। நீதிமான் ரட்சிப்பு, और धर्मी का उद्धार, நீதிமானுடைய பாதுகாப்பு धर्मी का रक्षा கர்த்தரால வரும். परमेश्वर के द्वारा होगा। மலை இருந்தா வராது, वो पहाड़ों, குன்றுகள் இருந்தா வராது. पहाड़ और पहाड़ी के द्वारा नहीं இஸ்ரவேல் होगा। பிள்ளைகளுக்கு, इस्राएल लोगों के लिए நீதிமான்களுக்கு, और धर्मी के लिए கர்த்தருக்குள்ளதான் परमेश्वर के अंदर அந்த ही ரட்சிப்பு இருக்கிறது. वो उद्धार है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஐந்தாவதாக பார்க்கிற और பொழுது 5वां हम देखते समय 55ஆம் சங்கீதத்திலே 55वां भजन संगीता 22வது வசனத்தை வாசிக்கும் போது, और 22वां वचन पढ़ते समय 22வது வசனம், 22वां वचन, சோத்திரம், கர்த்தர்
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, अपना बोझ यहोवा पर डाल அவர் दे, ஆதரிப்பார். वो तुम्हें संभालेगा। நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். और धर्मी को कभी वो टलने ना देगा, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட और மாட்டார். धर्मी को कभी वो टलने ना देगा। ஹல்லேலூயா. हालेलुया। நீதிமான ஒருபோதும் கர்த்தர் கலங்க விடக்க மாட்டார். वो धर्मियों को कभी वो व्याकुल नहीं छोड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நீதிமானுடைய கூடாரத்திலே கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்கிறது. तो धर्मियों के घर में तंबू में परमेश्वर का அந்த आशीर्वाद है, நீதிமான் குடும்பங்கள் और धर्मी के परिवार, அப்பத்துக்கு இறைந்து அப்பங்கள் குறைந்து போவதில்லை. उनके घर में कभी रोटी की कमी नहीं होगी। நீதிமான்கள் और धर्मी இந்த जो है பூமியில் இருக்கிற உரிமைகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். और इस पृथ्वी के सारे हक को पाएंगे। நீதிமான்கள் और धर्मी जो है நடைகள் ஒரு நாளும் பிசகுவது இல்லை. उनके चाल कभी फिसलेंगे नहीं। நீதிமானுடைய ரட்சிப்பு, और धर्मी के उद्धार, நீதிமானுடைய பாதுகாப்பு கர்த்தரால மட்டும்தான் வரும். और धर्मी की जो रक्षा है परमेश्वर की ओर से आएगा। ஐந்தாவது और पांचवा जो है நீதிமான்களை கர்த்தர் धर्मियों को தள்ளாட விட परमेश्वर மாட்டார். वो कभी टलने ना देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் ஆண்டவராக தேவன் சொன்னார். वही प्रभु परमेश्वर ने कहा, யாத்திராகம புஸ்தகம் गिनतियों की किताब 19ஆம் அதிகாரத்திலே 39वां अध्याय 4வது வசனத்திலும் 4 वचन में, உபாகம புஸ்தகம் व्यवस्था 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலும் पहला अध्याय 33 கர்த்தர் वचन, தமது ஜனத்தை परमेश्वर अपनी प्रजा தள்ளாட को விடாமல் वो कभी वो கர்த்தர் टलने ना, சுமந்து வந்தார். परमेश्वर उन्हें थाम कर आया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சுமந்து வந்தார். परमेश्वर उन्हें थाम कर உன்னை ले आया। கர்த்தர் கைவிட वो மாட்டாரு. परमेश्वर त्यागेगा नहीं, தன்னை தள்ளாட விட वो மாட்டார். कभी आपको टलने ना அவர் देगा। பயத்திலே சுமந்து வந்தார். वो अपने हाथों के द्वारा थाम कर அதே आया। உபாகம புஸ்தகம் वही व्यवस्था विवरण, உபாகம புஸ்தகத்துல व्यवस्था विवरण की किताब 33ஆம் அதிகாரம் 33वां अध्याय 27வது வசனத்தை வாசிக்கும் போதோ 27वां वचन पढ़ते समय, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், वो अनादि परमेश्वर ही आपका அவர் गढ़ है, புயங்க நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். उसकी जो हमेशा की जो हाथ वो आपके लिए आधार है। நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். उसकी जो अनंत काल की जो हाथ आपके लिए அவர்தான் உனக்கு सहायता है, ஆதாரம். वो ही आपका सहायता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆகினால் ஆண்டவராகிய தேவன் तो प्रभु ஒரு परमेश्वर நாள் நீதிமானை தள்ளாட விட மாட்டார். वो कभी भी जो धर्मियों को கலங்க लड़खड़ाने விட नहीं देगा। மாட்டாரு. वो कभी टलने ना உன்னை देगा, கலங்க விட மாட்டார். आपको कभी व्याकुल नहीं होने देगा, உன்னை சோத்து வாழ்க்கையில ஒரு நாள் அழ வைக்க மாட்டார். आपके जीवन में कभी वो रुलाएगा உன்னை ஒரு नहीं, நாள் வேதனைப்பட விட மாட்டார். आपको कभी वो दुखित नहीं होने देगा। நீதிமான் ஒரு நாள் தள்ளாட விட திகைக்க விட மாட்டார். वो धर्मियों को कभी वो टलने और लड़खड़ाने नहीं கர்த்தர் देगा। சுமந்து கொள்வாரு. परमेश्वर आपको ஏற்ற थामेगा, நேரத்தில் சுமந்து நடத்துவார். वो ठीक समय तक आपको थाम कर चलाएगा। அவரே ஒரு பயங்கர உனக்கு தான் ஆதாரம். वो उसकी शामत भरा हाथ आपके लिए वो सहायता के समान है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் 18ஆம் சங்கீதத்திலே 18वां वचन संगीता வாசிக்கும் போதோ हम पढ़ते समय 35ஆம் வசனத்தை வாசிப்போமானா 35वां वचन पढ़ेंगे, அவன் वो அவர் ஜனங்கள் என்ன செய்யறாரா अपने प्रजा को क्या करता है, சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर लिखा गया है, வலது கரத்தினாலே वो अपने दाहिने हाथ அவர் से தாங்குகிறார். वो हमें संभालेगा, காரியம் பெரியவனாய் மாற்றும். वो सबसे हमें बड़ा, வலது கரத்தை உன்னை தாங்குறாரா. वो दाहिने हाथ से हमें நீ संभालता है। கஷ்டப்படுகிற போது, आप कष्ट उठाते समय, திகைக்கிற பொழுது, आप व्याकुल होते சோர்ந்து समय, போன போகுது, निराश होते समय, விடாய்த்து போகிற போதெல்லாம் आप थकते समय, கர்த்தர் தான் உன்னை தாங்குகிறவர். परमेश्वर ही आपको संभालता है। 91ஆம் சங்கீதம் 12ல வாசிப்பாயனால் 91 भजन संगीता உன் 12 கால்கள் கல்லிலே இடராதபடிக்கு तेरे पैर ना फिसलने அவன் देवे, தம் கரங்களை உன்னை ஏந்தி கொண்டு போவா. अपने हथेली में आपको संभाल के ले जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। 46ஆம் சங்கீதத்தில் வாசிப்போமா 46ஆம் ஏசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானா ஏசாயா 46वां अध्याय पढ़ते समय, தாயின் கருவில் இருக்கு முன்னே தாங்கினவர், माँ के कोख में रहते समय आपको संभाला है, உருவாகும் முன்னே தாங்கினவர், उत्पन्न होने से पहले ही संभाला है, இந்த பூமியில வந்த பிறகு इस पृथ्वी में आने के बाद நரவயது வரைக்கும் वो हमारे बुढ़ापन तक தாங்கினவர், वो हमें இனிமேலும் संभालता தாங்கன்னு கத்த வாக்கு பண்ணுகிறார். और भी संभालेगा अगर परमेश्वर அதே कहता போல है। 63 ஏசாயா 63ஆம் அதிகாரத்துல ஏசாயா 63वां अध्याय, ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், प्रभु परमेश्वर कहता है, ஒரு தாய் தேற்றுவது போல एक माँ जिस तरह கர்த்தர் तसल्ली உன்னை देती है, தேற்றி தாங்குறவர். परमेश्वर तुम्हें तसल्ली देकर संभालता ஏசாயா है। புத்தகத்துல ஏசாயா किताब 63ஆம் அதிகாரத்துல 63वां अध्याय சோத்திர வாசிப்போமானா हम पढ़ेंगे तो 9வது வசனத்தை வாசிக்கும் போதோ 9वां वचन पढ़ेंगे जब, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். वे सारे दबावपन में वो அவருடைய दबाए, சமூகத்தில் தூதனானவன் उसके समूह के அவர்களை जो दूत ரட்சித்தார். उन्हें उद्धार அவர் किया, தமது அன்பு நிமித்தமோ उसके प्रेम के द्वारा தமது பரிதாபத்தின் நிமித்தமோ उनके सारे அவரை कार्य के कारण மீட்டு उन्हें छुटकारा பூர்வ देकर காலங்கள் எல்லாம் उनके सारे काल तक பூர்வ நாட்கள் எல்லாம் उनके सारे पूर्व काल அவர்களை சுமந்து उन्हें थाम அவர் कर சுமந்து தூக்கி சுமந்து வந்தார். उन्हें उठाकर थाम कर संभाल के आया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் தூக்கி சுமந்து வந்தார். परमेश्वर उठाकर संभालता பூர்வ है। நாட்கள் எல்லாம் हमारे सारे पूर्व के दिन में எல்லா காலத்திலும் सारे कालों में தேவன் அவனை தூக்கி சுமந்து வந்தார். परमेश्वर उठाकर संभाल के ले आया। இப்படிப்பட்ட தேவன் तो इस प्रकार का நீதிமானை परमेश्वर தள்ளாட விட वो மாட்டார். धर्मियों
धर्मियों को कभी वो लड़का இந்த नहीं देगा। நாட்களிலே तो इस दिनों में இதோ நீதிமான் கூடாரத்திலே धर्मियों के तंबू में கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. परमेश्वर की आशीर्वाद அந்த है। ஆசீர்வாதம் वो आशीर्वाद அப்பத்து குறையாது, वो कभी रोटी की कमी அப்பம் नहीं என்கிற होगी। ஆசீர்வாதம் குறையாது. वो रोटी के लिए आशीर्वाद कभी कम नहीं பூமியை होगा। சுதந்திரித்துக் और கொள்வாய், पृथ्वी को वो அதில் स्वतंत्र பூமிகளுக்கு करेंगे உரிமைகளை பெற்றுக் கொள்வாய். और उस पृथ्वी के सारे हक को உன் पाएंगे நடைகள் மாறவிடாது. और उसके चाल कभी बदलेगा உன்னை नहीं। கர்த்தர் ரட்சிப்பு என்கிற பாதுகாப்பை वो தருகிறவர். परमेश्वर उद्धार करने और रक्षा को உன் देता வாழ்க்கை है ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். और आपके जीवन को कभी वो कत्ता टलने नहीं देगा। तांगुरवे। परमेश्वर थामने वाला அவர் தூக்கி சுமக்கிறவர். और उठाकर संभालने वाला। இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை इस प्रकार के आशीर्वादों கர்த்தர் को வைத்திருக்கிறார். परमेश्वर रखा है। இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுத்து आज अर्पण कर कर நீதிமான் கூடாரத்திலே ये धर्मियों के இந்த तंबू 5 में ஆசீர்வாதம் ये இருக்கிறதா 5 प्रकार के आशीर्वाद ஆராய்ந்து है। பார்த்து जांच कर देखकर நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். हम अपने आप को अर्पण கர்த்தர் करेंगे। வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर शब्दों के द्वारा எல்லாரும் आशीर्वाद करें। சோதர பண்ணலாம் ஜெபம். सब लोग स्तुति करके எல்லாம் प्रार्थना கூட करेंगे। முழங்கால் படிட்டு सब लोग घुटना टेक कर ஆண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே பரிசுத்த பிதாவே சோதரம் 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 அல்ல தகப்பனே மக்கு நன்றி தகப்பனே மக்கு நன்றி தகப்பனே சோதரம் பைஷாலமீன மதுரபரிகமா அல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் அல்ல தகப்பனே சோதரம் 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 அல்ல தகப்பனே பைஷாலா ஆவியானவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே அல்லாண்டவரே சோதரம் 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 பைஷலா சோதரம் 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 தகப்பனே பைஷலா அல்லாண்டவரே சோதரம் 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 தகப்பனே நம்ம துதிக்கிறோம். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்லாண்டவரே சோதரம் 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 எல்லோரும் கர்த்தரை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति சோதரி हो। மட்டுமா அந்த ஜெபதாஸ் அந்த கிருபைக்காக கர்த்தரை சோதரிப்போம். अब तक इस आराधना को आशीर्वाद किया और परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति हो சோதரம், स्तुति हो स्तुति हो। சோதரம். நீதிமான் கூடாரத்திலே धर्मियों के तंबू में கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. परमेश्वर की आशीर्वाद है। அந்த ஆசீர்வாதம் ये आशीर्वाद அப்பம் என்கிற ஆசீர்வாத குறைவு கிடையாது. और रोटी के अलावा आशीर्वाद कभी कम नहीं होगा பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். और पृथ्वी पर वे आजाद பூமியில் पाएंगे இருக்கிற உரிமைகளை சுதந்திரித்துக் और கொள்வார்கள். पृथ्वी के सारे हक को पाएंगे। அவர் நடைகள் மாறுவதில்லை. उनके चाल कभी बदलेगा नहीं சோதரன் நீதிமான் ரட்சிப்பு என்கிற பாதுகாப்பு அவரால் வருகிறது. और धर्मी के उद्धार के लिए और रक्षक उनकी நீதிமான் ओर से ஒரு आता நாளும் தள்ளாடல் கத்த தூக்கி சுமந்து தாங்கிறவரா है। और இருக்கிறார். धर्मियों को कभी वो टलने नहीं देगा, वो उठाकर संभाल कर ले இப்படிப்பட்ட आएगा। ஆசீர்வாதத்தை इस प्रकार के आशीर्वाद को நீதிமான் என்கிற வரிசையிலே धर्मी के लिए उस मार्ग में, நீதிமான் என்கிற ஒரு வாழ்க்கை वो வாழ்ந்து धर्मी के लिए उस जीवन இதை जीने से சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. हम उसे प्राप्त ஒவ்வொரு करने के लिए குடும்பங்களுக்கும் हर एक परिवार को, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ண हर முடியாது. एक बच्चों
बच्चों को आप अनुग्रह அவர்களெல்லாம் कीजिए। கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इसके सब परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति ஸ்தோத்திரம் हो, स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம். स्तुति हो। பரிசுத்த பிதாவே, पवित्र परमेश्वर, ஆண்டவரே மட்டும் ஆமடு கிருபை இரக்கம் தயவு अब तक आपकी कृपा अनुग्रह दया எங்களோடு இடைப்பட்டு हमारे संग मुलाकात ஆசீர்வாத करते, கிருபைக்கு ஸ்தோத்திரம். आशीर्वाद किया हुआ कृपा உம்முடைய के लिए स्तुति வார்த்தைகளுக்கு हो, ஸ்தோத்திரம். आपके शब्दों के लिए स्तुति ஆண்டவரே हो। நீதிமான் வாசஸ்தலத்தை प्रभु धर्मियों की निवास நீர் स्थान को ஆஸ்வதிக்கிறவராய் आप आशीर्वाद करते हो। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள इस प्रकार के आशीर्वाद को प्राप्त ஒவ்வொரு करने के लिए பிள்ளைகளும் हर एक लोगों को நீதிமான்களாய் வாழணும். धर्मी के समान जीना है, நீதிமான்களாய் ஜீவிக்கணும். धर्मी के समान जीना है। நீதிமான்கள் ஜீவிக்கிற பொழுது धर्मी के समान जीते समय அவர்களை उन लोगों को அப்பம் என்கிற ஆசீர்வாதத்தை குறைபடாமல் வைக்கிறேன். रोटी के अलावा आशीर्वाद को कभी वो அவர் घटी के बिना பூமியில் चलते இருக்கிற உரிமைகளை சுதந்திரத்துக் கொள்ள வைக்கிறேன். और पृथ्वी के सारे हक को वो पाने के लिए सहायता நடைகள் करते மாறாதபடி பிசகாதபடி காக்கிறவராய் और उनके चाल फिसलते ना हुए उन्हें रक्षा करते அதை हो ரட்சிப்பு என்கிற பாதுகாப்பை கொடுக்கிறவராய் और उद्धार करने वाला रक्षा को आप देते हो அவர்களை கடைசி வரைக்கும் தாங்குற தேவனாய் இருக்கு. और अंतिम तक उन्हें आप संभाल के रक्षा இப்படிப்பட்ட करते ஆசீர்வாதத்தை हो। तो इस प्रकार के आशीर्वाद ஒவ்வொரு को பிள்ளைகளையும் பெற்று प्रत्येक लोग पाकर ஆஸ்வதிக்கப்பட आशीर्वाद पाने के लिए, பாதுகாக்கப்பட रक्षा पाने के लिए மகிமையிலே और ஏற்றுக்கொள்ளப்பட महिमा में स्वीकार पाने के लिए अनुग्रह பண்ணும். आप अनुग्रह நீர் कीजिए। வருகிற வரைக்கும் आपके आगमन तक ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் हर एक विश्वासी परिवार வேலெடுத்து में பாதுகாத்துக் கொள்ளும். परमेश्वर आप बाड़ा बांध के रक्षा வேலி कीजिए। அடைத்து आप பாதுகாத்து बाड़ा बांध के रक्षा कीजिए நீதி விட்டு விலகாதபடி और धार्मिकता को ना छोड़ நீதியிலே நடக்க और धार्मिकता में जीने के நீதியிலே लिए ஓட और धार्मिकता में दौड़ने के நீதிக்குரிய लिए வாழ்க்கை வாழ்ந்து और धार्मिक जीवन जीने के लिए வருகிற போது आपके आगमन में எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாய் காணப்பட उठाए ले जाने के கர்த்தர் लिए அனுக்கிரகப்படும். परमेश्वर अनुग्रह कीजिए। வசனத்தோடு ஒவ்வொரு நாளும் பேசும். आप प्रत्येक दिन वचन के साथ बात कीजिए। கிருபைக்குள்ள மூடி மறைத்துக்கொள்ளும். आपके अनुग्रह में छुपा के रक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதா. प्रार्थना करते अच्छे पिता, ஆமென் आमीन। ஆமென்.